அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பூமாஸ்ரீ ஃப்ரம் சந்தனக்காடு. இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன ஸ்டோரி கொண்டு வந்திருக்கேன்னா, நம்ம கிரைம் மன்னன் ராஜேஷ்குமார் எழுதிய டெட்லைன். இது போல் இன்னும் பல சுவாரஸ்யமான கதைகளை கேட்குறதுக்கு நம்ம பூமாஸ்ரீ டாக்ஸ் சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 1. டோக்கியோ விமான நிலையம். நிக்சனோடு வில்பர்ட்டும் டாஃப்னியும் விமானத்திலிருந்து இறங்கிய போது விமான நிலையம் முழுவதும் ஒரு பாலித்தீன் பைக்குள் மூடப்பட்ட மாதிரி பனிமூட்டத்துக்குள் சிக்கியிருந்தது. ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி ஒரே டைப்பில் இருந்த ஜப்பானியர்கள் எல்லா திசைகளிலும் நகர்ந்து கொண்டிருந்தார்கள். ஜப்பானிய மொழியிலும் போனால் போகிறதென்று ஆங்கில மொழியிலும் பறக்கப் போகும் விமானங்களை பற்றி ஸ்பீக்கர்களில் ஒரு பெண் குரல் கொஞ்சிக் கொண்டிருந்தது. மூவரும் இமிகிரேஷன் கஸ்டம் சங்கதிகளை முடித்துக்கொண்டு விமான நிலையத்தை விட்டு வெளியே வந்து டாக்ஸி பிடித்தார்கள். நிக்சன் பெரும்பாலும் அமைதியாகவே வந்தார். முதல் முறையாக தன்னை நம்பி ஒப்படைக்கப்பட்ட காரியம் தோல்வியை தழுவிவிட்ட கோபம் உள்மனசை இன்னமும் ரணமாய் கீறிக்கொண்டிருந்தது. மூவருக்குள்ளும் வேண்டாத மௌனம். நெட்டை கட்டிடங்களுக்கு நடுவே கார் உச்சப்பட்ட வேகத்தில் பீறிட்டது. கண்ணாடிக்கு வெளியே காட்சிகள் நொடிக்கு நொடி மாறின. அரை மணி நேர பயணத்திற்கு பிறகு டாக்ஸியின் வேகம் குறைந்தது. வில்பர்ட்டின் பார்வை வெளியே போயிற்று. ஏதோ ஒரு கெமிக்கல் ஃபேக்டரியின் பெயரை தாங்கியிருந்த ஒரு உயரமான காம்பவுண்ட் தெரிந்தது. டாக்ஸியை காம்பவுண்டுக்கு வெளியிலேயே நிறுத்தி 3 பேரும் இறங்கிக் கொண்டார்கள். டிரைவர் பணத்தை பெற்று காரை துரிதமாய் விரட்டி கொண்டு போனதும் நிக்சன் வில்பர்ட்டையும் டாஃப்னியையும் ஏறிட்டார். கெமிக்கல் ஃபேக்டரி கட்டடம் மாதிரி தெரிகிற இதுதான் நான் சொன்ன விண்வெளி ஆராய்ச்சி நிலையம். நியூயார்க்கில் ஒருவேளை நம்முடைய திட்டம் தோல்வி அடைஞ்சிருச்சுன்னா மேற்கொண்டு என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே தான் தீர்மானிக்க போகிறோம். நமக்கு உறுதுணையாக இருக்கிறவங்க அதற்கான எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டாங்க. என்ன ஏற்பாடு? உள்ளவா, விவரமாக தெரிஞ்சுக்கலாம். சென்ட்ரிகள் அந்த 3 பேரையும் எதுவும் கேட்காமல் சல்யூட் அடித்து உள்ளே அனுப்பினார்கள். கான்கிரீட் ரோடு வழிகாட்ட கொஞ்சம் தொலைவிலேயே அந்த கட்டிடம் தெரிந்தது. கட்டிடத்துக்கு அப்பால் கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் வெட்டவெளி. ஒரு மரம் மட்டை பயிர் பச்சை தெரியவில்லை. நடக்கவே எதிர்பட்டார் ஒரு குள்ளமான ஜப்பானியர். நல்ல ஆங்கிலம் பேசினார். விமான நிலையத்துக்கு கார் அனுப்பியிருந்தோமே, எங்களை யாரும் தொடர்பு கொள்ளலையே. சோம்பேறி டிரைவர், டாக்ஸியில் தான் வந்தீங்களா? ஆமாம், நேரிட்ட சிரமத்துக்கு வருந்துறோம், உள்ளே வாங்க. கூட்டி கொண்டு போனார். பெரும்பாலும் கண்ணாடி கதவோடும் சுவர்களோடும் அறைகள் வந்தது. உள்ளே மௌனமாய் ஆட்கள் இயங்கினார்கள். ஏறக்குறைய 100 மீட்டர் தூரம் நடந்ததும் தரைக்கு கீழே படிகள் இறங்கினார்கள். வெளிச்சமாய் அறை விரிந்தது. அறை முழுக்க கம்ப்யூட்டர்கள், புத்திசாலித்தனமான சூப்பர் கம்ப்யூட்டர்கள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சாகசத்தை கற்பம் தாங்கியிருந்தது. கம்ப்யூட்டர்களின் அறிவை மானிட்டர்களில் சோதித்து கொண்டிருந்த அந்த ஜப்பானிய இளைஞன் திரும்பினான். மலர்ந்து நிக்சனின் கையை பற்றி கொண்டு குலுக்கினான். தோற்றுவிட்டதற்காக துவண்டு விடாதீர்கள். இறுதியில் சிரிப்பவனே ஜெயிப்பான் என்கிற பழமொழி எங்களுடைய ஜப்பான் மொழியில் உண்டு. விண்வெளியில் அமெரிக்கர்களை நாம் வெற்றி கொள்ளப் போவது நிஜம். எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு சசாங், சொன்ன நிக்சன் வில்பர்ட்டையும் டாஃப்னியையும் அந்த சசாங் என்கிற இளைஞனுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார். பரஸ்பரம் ஹலோ சொல்லி கை குலுக்கிக் கொண்டார்கள். சசாங் நிக்சனிடம் கேட்டான், இவங்க தான் என்னோட விண்வெளிக்கு வரப்போகிறாங்களா? ஆமாம், பயிற்சி ஓரளவுக்கு உண்டு. பயணத்தின் போது நீங்கள் தேவையான பயிற்சிகளை கொடுங்க, எளிதில் தேறி விடுவார்கள். வில்பர்ட்டும் டாஃப்னியும் ரொம்ப புத்திசாலிங்க, பார்த்தாலே கணிக்க முடியுது. விண்வெளி கல மையத்துக்கு போகலாமா? வாங்க போகலாம். கண்ணாடி அறைகளை கடந்தார்கள். எல்லா அறைகளிலுமே ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் நின்றிருந்தது. கட்டிடத்தை கடந்து வந்ததும் ஒரு வெட்ட வெளி தெரிய அதன் மையத்தில் ராக்கெட் ஒன்று வானத்தை பார்த்து குத்திட்டு நின்றது. ராக்கெட்டை செயல்படுத்துவதற்கான கம்ப்யூட்டர் டெர்மினல்கள் பல்வேறு நிறங்களில் வியாபித்திருந்தது. மானிட்டர் திரைகளுக்கு முன்னால் சில வழுக்கை தலை ஜப்பானியர்கள் உட்கார்ந்து ராக்கெட்டின் ஆரோக்கியத்தை ஆராய்ந்து கொண்டிருந்தார்கள். வில்பர்ட் பிரமித்தான். சார், அற்புதம். இந்த அற்புதத்தை வச்சுட்டு தான் நம்ம ஜெயிச்சு காட்டணும். நிச்சயமாக ஜெயிப்போம், சசாங் சொன்னான். அமெரிக்காவில் விண்வெளி அறிவுக்கு ரொம்ப சளைச்சது இல்லை ஜப்பான். அமெரிக்காவின் செவ்வாய் கிரக பயணத்தை முறியடித்து உலக அரங்கில் அவங்கள தலைகுனிய செய்யணும். ஜப்பானிய அரசாங்கத்தின் இந்த கோட்பாட்டை நம்ம 3 பேருமே நிறைவேற்ற போகிறோம். வில்பர்ட் இந்த ராக்கெட்டின் பிரம்மாண்டத்தை பார்த்தான். மனதுக்குள் ஒரு பயம் கத்தி மாதிரி கீறியது. நான் எப்போ புறப்படுறோம்? உங்கள் இருவருக்கும் 1 வார பயிற்சி கொடுத்ததுக்கு அப்புறமா. சசாங் வில்பர்ட்டின் தோளை தட்டி கொடுத்தான்.
அத்தியாயம் 2. ராக்கெட்டின் கனத்த பக்க கண்ணாடிகளில் இருண்ட வானமும் சிலுசிலுவென்று புள்ளி புள்ளியாய் நட்சத்திர கூட்டங்களும் தெரிந்தன. வினாடிக்கு 15 கிலோமீட்டர் வேகத்தில் ராக்கெட் விரைந்து கொண்டிருந்தது. ராக்கெட்டின் மையத்தில் பாதுகாப்பு செல்லுக்குள் இருந்தார்கள் ஜெனிஃபர், மைக்கேல், ஒயிட்மேன். மைக்கேல் சர்வீஸ் மாட்யூல் பட்டன்களை இயக்கிக் கொண்டிருக்க, ஒயிட்மேன் காமன் மாட்யூலை சரிபார்த்து கொண்டிருந்தான். ஜெனிஃபர் ஹெட்போன் தரித்து பூமியின் கண்ட்ரோல் அறையுடன் தொடர்பு வைத்து கட்டளைகளை வாங்கி கொண்டிருந்தாள். அந்த 3 அடுக்கு ராக்கெட்டின் முதல் அடுக்கை சற்று முன்புதான் கலந்து கொள்ள செய்திருந்தார்கள். அதன் பணி முடிந்துவிட்டதற்கு அறிகுறியாய் அது எரிந்து சொக்கப்பனையாய் மாறி பசிபிக் கடலின் கருமையில் விழுந்தது மானிட்டர் திரையில் தெரிந்தது. பூமியின் கண்ட்ரோல் அறை கூப்பிட்டது. ஜெனிஃபர், சார், ராக்கெட்டோட முதல் அடுக்கு துல்லியமாக செயல்பட்டு பசிபிக் கடலில் விழுது தெரிகிறதா? தெரியுது சார், ஒண்டர்ஃபுல் ஜாப். இப்போது ராக்கெட்டின் எடை கணிசமாக குறைஞ்சிருக்கும். ஆமாம், வேகம் அதிகரிச்சிருக்கு. இப்போது என்ன வேகம்? அவள் எதிரே இருந்த டிஜிட்டல் மீட்டர்களை பார்த்தாள். மணிக்கு 60,000 கிலோமீட்டர். சரியான வேகம் தானே? ஆமாம், தயாராக இருந்துக்கோங்க. அடுத்த சில வினாடிகளில் நீங்கள் காற்று மண்டலத்தை கடக்க போகிறீங்க. காத்திருக்கிறோம். ராக்கெட்டின் சாய்மான கோணம் எவ்வளவு? 50 டிகிரி. போதாது, 55 டிகிரி வையுங்க. கேஸ் ஜெட்டுகளின் கோணம் மாறி ராக்கெட் 55 டிகிரிக்கு சற்றே சாய்ந்து பாய்ந்தது. காற்று மண்டலத்தை கடப்பது ஒரு கண்டம். ஜெனிஃபர், லைனில் இருக்கிறேன். காற்று மண்டலத்தை கடந்ததும் ராக்கெட்டை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுட்டு குழாய் உணவுகளை சாப்பிட்டு 1 மணி நேரம் ஓய்வெடுக்கலாம். அட்டவணையில் அடுத்த ஐட்டம் அதுதான். காற்று மண்டலத்தை கடக்க இன்னும் எவ்வளோ நிமிடம் இருக்குது? 2 நிமிடம் 21 வினாடிகள். கண்ட்ரோல் காட்ச் சரியாக இருக்கா? இருக்கு. திரவ ஹைட்ரஜனின் உரைநிலையை சரிபார்த்துக்கொள். பார்த்துட்டேன். சில்தம் வினைப்பாடு ரொம்ப திருப்திகரமாக இருக்குது. அதிகபட்ச உஷ்ணத்தில் ராக்கெட்டோட கூர்முனைகள் பழுதுபட வாய்ப்பு இருக்குது. சரிப்படுத்திடலாம். மைக்கேலும் ஒயிட்மேனும் ஜெனிஃபருக்கு பக்கத்தில் வந்தார்கள். ஜெனிஃபர், எல்லாமே துல்லியமாக இருக்குது. விண்வெளிக்கலம் 100க்கு 90% ஆரோக்கியமாக இருக்குது. பாக்கி 10% ராக்கெட் காற்று மண்டலத்தை கடந்ததுமே சரியாயிடும். மானிட்டர் திரை சிவப்பாய் ஒளிர்ந்தது. அலர்ட் கம்ப்யூட்டர் ஒன்று திரையில் வார்த்தைகளை வரிசையாய் வைத்தது. காற்று மண்டலத்தை கடக்கப் போகிறோம். உஷ்ணம் உள்ளறை வரை தாக்கலாம். உஷ்ணம் தாக்காத ஆடைகளை அணிந்திருக்கிறீர்களா? மைக்கேல் சிரித்தான். பொண்டாட்டி கூட இப்படி கவனிச்சுக்க மாட்டா. மைக்கேல் சொன்னதை கேட்டு ஒயிட்மேனும் ஜெனிஃபரும் சிரித்து கொண்டிருக்கும் போதே காற்று மண்டலத்தை கடக்க ஆரம்பித்தது ராக்கெட். கனத்த கண்ணாடிக்கு வெளியே தீப்பொறிகள் பறந்தன. ஒரு சில நிமிடங்கள் தான். காற்று மண்டலத்தை கடந்தது ராக்கெட். சட்டென்று தத்தம் உடம்பின் எடைகள் குறைவதை உணர்ந்தார்கள் 3 பேரும். மிதப்பது போன்ற உணர்வு. இனி காற்று அல்லாத அண்டவெளி. அனுபவங்கள் வேறுபட்டதாக இருக்கும். பூமியின் கட்டுப்பாட்டு நிலையம் சில வினாடிகளுக்கு இயங்க மறுத்து பின் கரகரத்தது. ஜெனிஃபர், பேசுறது கேட்குதா? கேட்குது சார். விண்கலத்தில் எந்த பிரச்சனையும் இல்லையே? இல்லை சார். இப்போது உணவு சாப்பிட்டுட்டு ஓய்வு எடுத்துக்கோங்க. 1 மணி நேரம் கழித்து பூமி கட்டுப்பாட்டு நிலையம் தொடர்பு கொள்ளும். ரேடியோ மௌனம் சாதித்த வினாடி அலர்ட் கம்ப்யூட்டர் வினோதமாய் குரல் கொடுத்தது. தொடர்ந்து மானிட்டர் திரையில் பெரிதாய் ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப போட்டு அளித்தது. அபாயம், அபாயம், அபாயம். அத்தியாயம் 3. 3 பேரும் திடுக்கிட்டார்கள். காற்றில் மிதந்தபடி அலர்ட் கம்ப்யூட்டரை நெருங்கினார்கள். கேள்வியை ஃபீட் செய்தார்கள். என்ன ஆபத்து? அது உடனே சொன்னது. மானிட்டர் திரை பூராவும் வார்த்தைகள். படித்தார்கள். நமது ராக்கெட் போகும் பாதையில் விண்வெளிக்கல் ஒன்று வேகமாய் எதிர்திசையில் வந்து கொண்டிருக்கிறது. ராக்கெட் பாதையை உடனே மாற்றுங்கள். அடுத்த 5 நிமிடத்திற்குள் பாதையை மாற்றாவிட்டால் அந்த பெரிய விண்வெளிக்கல் நம் ராக்கெட்டை நொறுக்கிவிடும். ஜெனிஃபர் கத்தினாள். மைக்கேல், அது உன்னுடைய வேலை. ஜைராஸ்கோப் கம்ப்யூட்டரிடம் ஆலோசனை கேட்டு ராக்கெட் போகும் பாதையை மாற்று. மைக்கேல் செயல்பட்டான். ஜைராஸ்கோப் கம்ப்யூட்டரை உசுப்பினான். அது உடனே மானிட்டர் திரையில் ஒப்புக்கொண்டது. ஆமாம், விண்வெளிக்கல் நம் ராக்கெட் பாதையில் வந்து கொண்டிருக்கிறது. மைக்கேல் கட்டளையை கொடுத்தான். ராக்கெட் பாதையை மாற்று. மாற்றுவது சுலபம். ஆனால் சந்திரனுக்கு போகும் பாதையிலிருந்து வெகுவாய் விலகி விடுவோம். பின் பழைய பாதைக்கு திரும்புவது சிரமம். கம்ப்யூட்டர் பயமுறுத்தியது. அதை பிறகு பார்த்துக்கலாம். முதலில் பாதையை மாற்று. ராக்கெட் விண்வெளிக்கல்லோட மோதினா நொறுங்கிடுவோம். ஜைராஸ்கோப் கம்ப்யூட்டர் கட்டளைக்கு கட்டுப்பட்டு ராக்கெட்டின் போக்கை மாற்றியது. அலர்ட் கம்ப்யூட்டர் தன் வினோதமான கத்தலை நிறுத்திவிட்டு உடம்பில் பச்சை விளக்கை எரியச் செய்து மானிட்டர் திரையில் சந்தோஷமாய் சேஃப் என்று எழுதி காட்டியது. மைக்கேல் ஜெனிஃபரை ஏறிட்டான்.
சந்திரனுக்கு போகிற பாதையிலிருந்து நம்ம விலகிட்டோம், மறுபடியும் பழைய பாதைக்கு போக முடியுமா? பூமி கட்டுப்பாட்டு நிலையம் அந்த வேலையை செய்யும். ஜெனிஃபர் சொல்லி கொண்டிருக்கும் போதே ரேடியோ கரகரத்தது. கூப்பிட்டுட்டாங்க. ஜெனிஃபர். எஸ் சார். நம் விண்களை ஏன் பாதை மாறிடுச்சு? எதிர ஒரு பெரிய விண்வெளி கல் சார். அலர்ட் கம்ப்யூட்டர் எழுதி காட்டுச்சா? ஆமாம், அது பொய் சொல்லியிருக்கு. என்ன பொய்யா? 3 பேரும் திடுக்கிட்டார்கள். ஆமாம், அலர்ட் கம்ப்யூட்டர் மெயின் ஃபேஸ் பிரிவில் ஒரு சிறிய குளறுபடி நடந்திருக்கு. அலர்ட் கம்ப்யூட்டரில் குளறுபடியா? கவலைப்படாதீங்க, சரிப்படுத்தலாம். திடீர்னு எப்படி குளறுபடி ஏற்பட்டுச்சு? அதுதான் புரியலை. கம்ப்யூட்டர் இன்ஜினியர்களிடமிருந்து இது குறித்து விளக்கம் கேட்கப்பட்டுள்ளது. சந்திரனுக்கு போகிற பாதை இப்போ மாறி இருக்கே, அதையும் அடுத்த சில வினாடிகளில் சரிப்படுத்திடுவோம். கவலைப்பட வேண்டாம். அத்தியாயம் 4. டோக்கியோ. சசாங், நிக்சன், வில்பர்ட், டாஃப்னி டைனிங் டேபிளில் வட்டமாய் உட்கார்ந்து டின்னர் சாப்பிட்டு கொண்டிருந்த போது கார்ட்லெஸ் டெலிஃபோனை தூக்கி கொண்டு அந்த ஜப்பானியர் வந்தார். சார், உங்களுக்கு ஃபோன். நிக்சன் ரிசீவரை வாங்கி காதுக்கு கொடுத்தார். ஓவர்சீஸ் கால் அது. நிக்சன், நான் ஹெனர்சன், நியூயார்க்லேருந்து பேசுகிறேன். ஓ ஹெனர்சன், உன்னுடைய ஃபோன் காலை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நம்மளோட திட்டம் என்னாச்சு? அதை சொல்லத்தான் இந்த ஃபோன். என்னாச்சு, சீக்கிரம் சொல்லு. நம்மளோட திட்டப்படி எதுவும் நடக்கலை. நான் பணம் கொடுத்து மடக்கிய நாசா கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஹென்ரி ஹில்ஸ் வாங்கின பணத்துக்கு வஞ்சகம் இல்லாமல் அலர்ட் கம்ப்யூட்டரில் ஒரு குளறுபடி செஞ்சுருந்தார். அந்த கம்ப்யூட்டரும் ராக்கெட் போகிற பாதையை மாற்ற சொல்லியிருக்கு. இந்த குளறுபடியை நாசா பூமி கட்டுப்பாட்டு நிலையம் கண்டுபிடிச்சிருச்சு. இப்போ கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட என்ஜினியர்கள் எல்லாம் நாசா விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. ஹென்ரி ஹில்ஸ் மாட்டிக்கிறாரா? சாத்தியம் இல்லை. நூற்றுக்கணக்கான கம்ப்யூட்டர் இன்ஜினியர் பணிபுரிகிற அந்த இடத்துல யார் இந்த தவறை செஞ்சாங்கன்னு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். உனக்கு எப்படி விஷயம் தெரிஞ்சிச்சு? ஹென்ரி ஹில்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாரு. சரி, நீ அங்கேயே இருந்து நிலவரத்தை கவனி. நாளைக்கு நைட் இங்கிருந்து நம்ம விண்கலம் புறப்படுது. சசாங், வில்பர்ட், டாஃப்னி 3 பேருமே பயணமாகறாங்க. அவர்களை ஆகாயத்தில் தான் வெல்ல முடியும் போல இருக்கு. என் மனசுக்கும் அப்படித்தான் படுது. டோக்கியோவில் எத்தனை நாள் இருப்பீங்க? 1 வாரம். அப்பப்போ தொடர்பு கொள்கிறேன். ரிசீவர்கள் வைக்கப்பட்டன. அத்தியாயம் 5. சந்திரனை நெருங்கிக் கொண்டிருந்தது ஜெனிஃபர் மைக்கேல் ஒயிட்மேன் பயணம் செய்த விண்கலம். விண்கலத்தில் இப்போது டிஸ்க் கலம் என்கிற பிரதான பாற்றும் லூனார் மாட்யூல் என்கிற ஊர்தியும் மட்டுமே மிச்சமிருந்தது. பூமியிலிருந்த கண்ட்ரோல் அறை பேசியது. அடுத்த சில நிமிடங்களில் நீங்கள் சந்திரனின் ஈர்ப்பு பாதைக்குள் நுழையப் போகிறீர்கள். சந்திரனின் ஈர்ப்பு விசை காரணமாக விண்கலத்தின் வேகம் 2 மடங்காக அதிகப்படும். அட்டவணைப்படி ராக்கெட்டின் வேகத்தை இப்போது 0 குறைக்க வேண்டும். ஜெனிஃபர் சொன்னாள். கம்ப்யூட்டர் ஞாபகப்படுத்திட்டு இருக்கு. இந்த வினாடியிலிருந்து சரியாய் 137வது வினாடி விண்கலத்தின் வேகத்தை குறைக்க ராக்கெட் பிரேக்கிங் செய்ய வேண்டும். தயாராக இருக்கும். ஞாபகம் இருக்கட்டும், 137வது வினாடி. தவறவே மாட்டோம். எதிரே இருந்த டிஜிட்டல் போர்டில் வினாடிகள் வீழ்ந்து கொண்டிருக்க 137வது வினாடி வந்ததும் ரெட்ரோ சிறிய ராக்கெட்டுகள் பிரதான ராக்கெட்டுக்கு எதிராக இயங்கி சந்திரனின் ஈர்ப்பு விசையை கட்டுப்படுத்தி வேகத்தை 0க்கு கொண்டு வந்தன. சந்திரனிலிருந்து 11 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு வட்டப்பாதையை பற்றி கொண்டது அந்த மார்சேட் விண்கலம். ஜெனிஃபர் கண்ட்ரோல் அறைக்கு கத்தினாள். குரலில் மகிழ்ச்சி பொங்கியது. திட்டம் போட்டபடி சந்திரனோட வட்டப்பாதையை நம்ம நெருங்கிட்டோம். இனி சந்திரனில் இறங்குவதற்கான நடவடிக்கையை நம்ம ஆரம்பிக்கலாம் இல்லையா? பொறு. காத்திருந்தாள். 2 நிமிஷங்களுக்கு பின் கண்ட்ரோல் பதட்டமாய் பேசியது. ஒரு கவலை தரும் செய்தி உங்களுக்கு. என்ன? எதிரி நாடுகள் நம்மளோட விண்வெளி பயணத்துக்கு இடையூறு விளைவிக்க ஏற்கனவே சந்திரனில் இறங்கி இருக்கிறதா தகவல். எனவே நீங்கள் உடனடியாக சந்திரனில் இறங்காமல் இன்னும் சில மணி நேரம் சந்திரனோட வட்டப்பாதையிலேயே சுற்றிட்டு இருக்கணும். மேற்கொண்டு எங்களுக்கு உத்தரவு வர வரைக்கும் நீங்கள் புதுசாக எந்த பணியையுமே செய்யக்கூடாது. நமக்கு முன்னால் எதிரி நாட்டவர் எப்படி சந்திரனில் இறங்கியிருக்க முடியும்? அலர்ட் கம்ப்யூட்டர் செஞ்ச தவறுனால நம்ம பாதை மாதிரி 2 நாள் அவதிப்பட்ட நேரத்தில் எதிரிகள் விண்கலத்தை ஏவியிருக்காங்க. இப்போது அவங்க நம்மளுக்கும் முன்னதாக சந்திரனில் கால் பதிச்சு நம்மளுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. கண்ட்ரோல் அறையிலிருந்து பேசி கொண்டிருக்கும் போதே கர்ரி என்று ஏதோ சத்தம். தகவல் தொடர்பு துண்டாகி போனது. ஹலோ ஹலோ கண்ட்ரோல் ரூம். கர். நான் ஜெனிஃபர் பேசுகிறேன். கர். ஹலோ ஹலோ. அந்த கர் சத்தமும் இல்லை. ரேடியோ ஊமையாகி போயிற்று. மைக்கேலும் ஒயிட்மேனும் பக்கத்தில் வந்தார்கள். ஜெனிஃபர், என்னாச்சு? பூமியில் கண்ட்ரோல் அறையில் இருந்த நம்மளோட தொடர்பை நம்ம இழந்துட்டோம். ரேடியோவில் எந்த ஒரு இயக்கமே இல்லை.
மைக்கேல் அவசர அவசரமாய் கம்ப்யூட்டரின் கம்யூனிகேஷன் சிஸ்டத்தை ஆராய்ந்தான். முகம் வெளிரி போக நிமிர்ந்தான். இங்கே எல்லாமே சரியா இருக்கே. அப்போ பூமியிலோட கண்ட்ரோல் அறையில் தான் ஏதோ கோளாறு. இப்போ என்ன செய்யறது? பூமியிலிருந்து எப்படியும் தொடர்பு வரும். வெயிட் பண்ணலாம். காத்திருந்தார்கள். பூமியில் இருந்த நாசாவின் கண்ட்ரோல் அறை மௌனமாக இருந்தது. ஒயிட்மேன் ஜெனிஃபரை ஏறிட்டான். கண்ட்ரோல் அறைக்கும் நம்ம விண்கலத்துக்கும் இடையே இருக்கிற நம் தொடர்பு அலைகள் யாரோலையோ கெடுக்கப்பட்டிருக்கணும். இந்த நிலைமையில் நம்ம மௌனமாக இருக்கிறது சரியில்லை. விண்வெளியில் நாம் இருக்கிற ஒவ்வொரு வினாடியுமே ரொம்ப விலை மதிப்பானது. இப்போ நம்ம என்ன செய்ய வேணும்னு சொல்ல வரீங்க? அங்கே நாம் செய்ய வேண்டிய பணிகள் பூமி கட்டுப்பாட்டு நிலையத்தால் ஏற்கனவே திட்டம் போடப்பட்ட ஒன்று தான். முன்கூட்டியே நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. கட்டுப்பாட்டு அறையோட தொடர்பு நம்மளுக்கு கிடைக்காவிட்டாலும் நமக்கு நிர்ணயம் செஞ்சிருக்கிற காரியங்களை நடத்தி கொண்டிருப்பதில் நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. மைக்கேல் குறுக்கிட்டான். நீங்கள் சொல்கிறதும் ஒரு விதத்தில் சரிதான். ஆனால் எதிரி நாட்டு விண்கலம் ஒன்று ஆல்ரெடி சந்திரனில் இறங்கியிருக்கே. கண்ட்ரோலரை சொன்னதையும் நம்ம நினைவில் வச்சுக்கணும்ல. அந்த எச்சரிக்கையை நம்ம அலட்சியம் செய்ய முடியாது. ஒயிட்மேன் கேட்டான். கட்டுப்பாட்டு அறையிலிருந்து தகவலே வராவிட்டால் நம்ம என்ன செய்ய முடியும்? அப்புறம் அப்படியே சந்திரனை சுற்றிட்டே இருக்க வேண்டியது தான். சரி, என்ன செய்யலாம்? முடிவாக சொல்லுங்கள். அரை மணி நேரத்துக்குள்ளே பூமியிலோட கண்ட்ரோலரை தொடர்பு நம்மளுக்கு கிடைக்கலன்னா மைக்கேல் கேட்டான். நானும் ஜெனிஃபரும் சந்திரனில் இறங்க வேண்டியது தான். அத்தியாயம் 6. அந்த சேட்டலைட் தகவல் நாசாவின் கண்ட்ரோலரை மானிட்டரில் விழுந்ததுமே விண்வெளி ஆராய்ச்சி கழக மொத்த விஞ்ஞானிகளும் பரபரப்பில் வீழ்ந்தார்கள். அந்த செய்தியை பிரிண்டரில் வாங்கி கொண்ட ஒரு கம்ப்யூட்டர் என்ஜினியர் நாசாவின் தலைமை டைரக்டரின் அறையை நோக்கி நடந்தார். தலைமை டைரக்டர் ரோஸ்வெல்ட் எதிர்பட்டார். அதற்குள் அவருக்கு விஷயம் போயிருந்தது. கம்ப்யூட்டர் என்ஜினியரிடம் கேட்டார். தகவல் உண்மைதானா? உண்மைதான். சந்திரனில் நமக்கு முன்னாடியே இறங்கியிருக்கிற விண்கலம் ஜப்பான் அரசுக்கு சொந்தமானது. அவர்களுடைய விண்கலம் எப்போது புறப்பட்டுச்சு? நேற்று இரவு 7 மணிக்கு. இப்போது இரவு 8 மணி. 25 மணி நேரத்துக்குள்ளே அவங்களுடைய விண்கலம் எப்படி சந்திரனுக்கு போச்சு? அலர்ட் கம்ப்யூட்டரில் செய்யப்பட்ட ஒரு தவறு நம் விண்கலத்தோட பயண நேரத்தை விழுங்கிடுச்சு. அதுவும் இல்லாமல் அவர்களுடைய விண்கலத்தின் வேகம் நம்ம விண்கலத்தை காட்டிலும் ரொம்ப அதிகம். இது கவலைக்குரிய தகவல் தான். இனி அடுத்த கட்ட நடவடிக்கையை யோசித்து நம்ம விவேகமாக செயல்படணும். அந்த விண்கலத்தோட கட்டுப்பாட்டு அறைக்கு இருந்த தொடர்பும் போயிடுச்சு. அந்த அருந்து தொடர்பை நம்ம சரி பண்ணி அவங்களோட தொடர்புகளை நம்ம முயற்சிக்கணும். வாங்க கம்யூனிகேஷன் பிரிவுக்கு போகலாம். போனார்கள். கம்ப்யூட்டர்களுக்கு முன்னால் வியர்வை முகங்களோடு உட்கார்ந்து மானிட்டர் திரைகளை உற்று பார்த்து கொண்டிருந்தார்கள் என்ஜினியர்கள். தொடர்பு அறுந்துவிட்டதை கம்யூனிகேஷன் செக்ஷனில் இருந்த எல்லா கம்ப்யூட்டர்களும் உறுதிப்படுத்தின. அத்தியாயம் 7. அரை மணி நேரம் கழிந்தும் கண்ட்ரோல் அறைக்கு தொடர்பு கிடைக்காமல் போகவே ஜெனிஃபரும் ஒயிட்மேனும் திட்டமிட்டபடி சந்திரனில் இறங்க தீர்மானித்தார்கள். விண்வெளி ஆடையை அணிந்து ஆக்சிஜன் சிலிண்டர்களின் உற்பத்தி செய்வதை சரிபார்த்து கொண்டிருந்தார்கள். உடையின் காற்றழுத்த கசிவை சோதித்து கொண்டார்கள். மைக்கேல் தயக்கமாய் குரலை வெளியிட்டான். இன்னும் கொஞ்சம் நிதானிக்கலாமே. இனியும் தாமதிப்பது புத்திசாலித்தனமாக படல. சந்திரனில் எதிரி நாட்டோட விண்கலம் எந்த பக்கம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி அதிலிருந்து நம்ம விலகிட்டோன்னா நம்மளோட பிரச்சனை முடிஞ்சுது. ஒயிட்மேன் ஸ்பிளிட் பட்டனை தட்ட விண்கலம் அதன் வயிற்றின் அடிப்புறத்தில் ஒரு வட்டக்கதவை திறந்தது. அதன் கீழே இணைக்கப்பட்டிருந்த லூனார் கூண்டு தெரிந்தது. மைக்கேல் மறுபடியும் குறுக்கிட்டான். ஜெனிஃபர், திட்டத்தில் ஒரு சின்ன மாற்றம். என்ன? முதல்ல ஒயிட்மேன் சந்திரனில் இறங்கட்டும். அங்கிருந்து நல்ல செய்தி வந்ததும் நீங்கள் இறங்கலாம். 2 பேரும் ஒரே நேரத்தில் செல்வது அவ்வளோக்கா எனக்கு நல்லதாக படலை. ஒயிட்மேன் ஜெனிஃபரை ஏறிட்டான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மைக்கேல் சொல்கிறதும் சரிதான். நான் முதல்ல இறங்குறேன். பிறகு நான் தகவல் அனுப்பியதும் நீங்கள் வரலாம், சொன்ன ஒயிட்மேன் விண்கலத்தின் அடியில் இருந்த வட்ட வாயிலின் வழியாக லூனார் மாட்யூலுக்குள் பிரவேசித்தான். கதவு சாத்திக்கொண்டது. மைக்கேல் பிரதான விண்கலத்திலிருந்து போய் விண்கலம் பிரிவதற்கான ஆணை தொடர்புகளை கம்ப்யூட்டரில் செலுத்தினான். அடுத்த சில வினாடிகளில் நியூமேட்டிக் சாதனங்கள் கலன்று அந்த செய்கலம் தன்னை தனியே பிரித்து கொண்டது. சந்திரனின் ஈர்ப்பு விசைக்கு உட்பட்டு மெல்ல ஒரு குடைராட்டினம் போல சுழன்று இறங்கியது. ஒயிட்மேன் முன்பக்க கண்ணாடி வழியே பார்த்தான். சந்திரனின் நிலப்பரப்பு பழுப்பு நிறத்தில் நீட்டிய பாறை முனைகளோடு தெரிந்தது. எதிரி நாட்டு விண்கலம் இந்த சந்திரனில் எந்த பகுதியில் இருக்கும்? காதோடு பொருத்தியிருந்த ரிசீவரில் ஜெனிஃபரின் குரல் கேட்டது. ஒயிட்மேன், ஹியரிங். செய்கலம் திறமையாக செயல்படுதா? ரொம்ப திறமையாக செயல்பட்டுருக்கு. பூச்சிக்கால்களை நீட்டட்டுமா? செய்யுங்க. ஜெனிஃபர் தாய்க்களத்திலிருந்து ஒரு விசையை அழுத்த செய்கலத்தின் அடிப்பாகத்திலிருந்து 6 மீட்டர் நீளங்களில் உறுதியான பிளாட்டின உலோக கால்கள் முளைத்தன. வில்லியம், இறங்க வேண்டிய இடத்தை கம்ப்யூட்டர் தேர்ந்தெடுத்து கொடுக்க அதனை நோக்கி செய்கலம் மெல்ல மெல்ல இறங்க ஆரம்பித்தது.
சந்திரனின் நிலப்பரப்பு பிரம்மாண்டமாய் விரிந்தது. அதன் பக்கவாட்டுகளில் அண்டவெளி அட்டை கருப்பாய் தெரிய தரை நட்சத்திரங்களோடு ஜொலித்தது. லூனார் ஸ்லோ மோஷனில் மெல்ல மெல்ல இறங்கி சந்திரனின் நிலப்பரப்பை நெருங்கியது. தொட்டது. லேசான குலுங்களோடு கால் பாய்ச்சி நின்றது. தாய்க்களத்திற்கு தகவல் அனுப்பினான். லூனார் சந்திரனோட தரையை தொட்டுருச்சு. ஜெனிஃபர் பேசினாள். நல்லது, உடனே களத்தை விட்டு இறங்க வேண்டாம். கம்ப்யூட்டரோட ஆணைக்காக வெயிட் பண்ணுங்க. ஒயிட்மேன் காத்திருந்தான். லூனார் மாட்யூலின் முக்கோண வடிவ ஃபைபர் கண்ணாடி ஜன்னல்கள் வழியாக தான் தரங்கி இறங்கியிருந்த இடம் முழுவதையும் பார்வையால் அளந்தான். விசித்திர நிசப்தம். மேகம் இல்லை, காற்று இல்லை, ஒளி இல்லை. எந்த பக்கம் திரும்பினாலும் சாம்பலை கொட்டி வைத்த மாதிரி கடினமான பாறை மேடுகள், ஆங்காங்கே கோடு கிழித்த மாதிரி பள்ளங்கள். பார்வை போன பக்கமெல்லாம் கொழுக்கென்று ஒரு வெறுமை. சேக்களத்திற்கு கம்ப்யூட்டரின் தகவல் வந்தது. களத்தை விட்டு நீங்கள் வெளியே வரலாம். ஜெனிஃபர் கூப்பிட்டாள். ஒயிட்மேன், பிராணவாயு சிலிண்டரில் கசிவு ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணியாச்சு ஜெனிஃபர். ஓகே, இனி நீங்கள் இறங்கலாம். ஒயிட்மேன் களத்தின் பேனல் போர்டில் கதவுக்கான அன்லாக் சுவிட்சை விடுவித்தான். லூனார் ஊர்தியின் கதவு விலகியது. ஏணிப்படி நீண்டது. ஒயிட்மேன் வெளிப்பட்டு படிகளில் இறங்கினான். அந்த அமைதி அற்புதமாய் இருந்தது. அணிந்திருந்த விண்வெளி உடை குளிரை தடுத்தது. பிராணவாயு நுரையீரல்களை ஆரோக்கியமாய் இயங்க வைத்தது. ஏணியின் கடைசி படியில் இடது காலை வைத்து வலது காலால் சந்திரனின் கடினமான நிலப்பரப்பில் தொட்டான். ஜெனிஃபர் ரிசீவரில் கரகரத்தாள். இறங்கியாச்சா? ஆச்சு. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப அற்புதமாக இருக்குது. உங்களுக்கு இடது பக்கம் முழுமையாக என்ன தெரியுது? ஒரு சாம்பல் குன்றின் நிழல். நீங்கள் வலது பக்கமாக 10 அடி நடக்கலாம். 10 அடி மட்டும்தானா? கம்ப்யூட்டரோட கட்டளை அவ்வளவுதான். ஒயிட்மேன் முதலடியை எடுத்து வைத்தான். காற்றில் பறப்பது போன்ற உணர்வு. தத்தி தத்தி நடந்தான். 5வது தத்தலில் ஒரு சாம்பல் நிற குன்றுக்கு பின்னால் இருந்து நிழல் மாதிரி ஏதோ ஒன்று அவனை நோக்கி நீள்வதை உணர்ந்து அடிவயிற்றில் திகில் வாங்கினான். அத்தியாயம் 8. பிரதான களம் துல்லியமாய் சந்திரனை சுற்றி நிர்ணயம் செய்த பாதையில் வலம் வந்து கொண்டிருக்க மைக்கேலும் ஜெனிஃபரும் கம்ப்யூட்டரின் மானிட்டர் திரை திடும் என்று இருட்டாவதை உணர்ந்து திடுக்கிட்டார்கள். ஜெனிஃபர் கத்தினாள். ஒயிட்மேன், ஒயிட்மேன், ஹலோ, ஹியர் மீ? பலத்த அமைதி. மைக்கேல் கம்ப்யூட்டரிடம் கேட்டான். என்னாச்சு? அது மௌனம் சாதித்தது. மைக்கேல் பதட்டப்பட்டான். ஜெனிஃபர், ஒயிட்மேனுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, மறுபடியும் கம்ப்யூட்டர் கேளுங்க கேட்டான். பலத்த மௌனம். ஜெனிஃபரும் மைக்கேலும் கலவரப்பட்டார்கள். சசாங்கின் விண்கலம் சந்திர மண்டலத்தின் ஈர்ப்பு விசைக்குரிய எல்லையில் நுழைந்தது. வில்பர்ட்டும் டாஃப்னியும் விண்கலத்தின் உட்பகுதிகளில் கம்ப்யூட்டர்களின் ஆரோக்கியத்தை சோதித்துக் கொண்டிருந்தார்கள். விண்கலத்தின் கண்ணாடி தடுப்புக்கு வெளியே கருப்பு படுதா வானமும் அதில் பொத்தல் விழுந்த மாதிரி மின்னாத நட்சத்திரங்களும் சிதறித் தெரிந்தன. சசாங் வில்பர்ட் டாஃப்னியிடம் வந்தான். வில்பர்ட், சந்திரனோட சுற்றுப்பாதைக்கு வந்துட்டோம். இனிமேல் நம்மோட வந்திருக்கிற உதவியாளர்கள் தாய்க்களத்தை கையாளுவாங்க. நாம் லூனார் மாட்யூலின் உதவியோட சந்திரனில் இறங்க போகிறோம். அந்த வினாடிக்காக தானே நான் அவங்க காத்துக்கிட்டு இருக்கோம். கடந்த 2 நாட்களாக உங்களுக்கு கொடுத்த ட்ரைனிங்கை நினைவு பற்றி வச்சுக்கோங்க. எதிலும் துல்லியம் வேணும். துல்லியம் கொஞ்சம் தவறுனாலும் எல்லாமே நாசமாயிடும். வில்பர்ட் சிரித்தான். கவலையே படாதீங்க, நம்ம போட்டிருக்கிற திட்டப்படி எல்லாமே நல்லதாகவே நடக்கும். உதவியாளர்களில் ஒருவர் பக்கத்தில் வந்தார். சில்தம் கண்டிஷன் சரியில்லை என்று கம்ப்யூட்டர் வயிலிருந்து ஒரு சிறிய புகார். சரி செய்தரலாம். வில்பர்ட், போய் கவனி. வில்பர்ட் நகர்ந்தான். சசாங் சிரித்தான். வில்பர்ட் உண்மையிலேயே திறமசாலி தான். ஒவ்வொரு கம்ப்யூட்டரும் அவனுக்கு நாய்க்குட்டி மாதிரி வாலாட்டுது. அதுதான் வில்பர்ட். 2 நிமிஷம் கழிச்சு வில்பர்ட் திரும்பி வந்தான். என்னாச்சு? கவலைப்படும்படி ஒன்றும் இல்லை. சந்திரனோட பாதைக்குள்ளே நுழைஞ்சதுனால அதனோட கீ ஃபோர்ஸ்னால் பாதிக்கப்பட்டு ஒரு சிறிய தடுமாற்றம். சரி பண்ணிட்டியா? ஆச்சு. சரி, நீயும் டாஃப்னியும் காற்றழுத்த உடைகளை போட்டுக்கோங்க. அடுத்த சில நிமிஷங்களில் லூனார் மாட்யூலுக்கு நாம் மாறணும். சசாங், ஒரு சிறிய சந்தேகம். என்ன? இந்த நிமிஷம் அமெரிக்க விண்கல சந்திரனில் இறங்கியிருக்கும் இல்லையா? ஆமாம். அவர்களை எப்படி தாக்க போகிறோம்? சசாங் சிரித்தான். அவர்களை நம்ம தாக்க போகிறதில்ல. அவங்களோட உபகரணங்களை, மற்ற சக்தி வாய்ந்த அறிவுபூர்வமான சாதனங்களை தாக்கி முடமாக்க போகிறோம். அவங்க நம்மளை திருப்பி தாக்குனா எதிர்கொண்டு போராட வேண்டியது தான். சீக்கிரம் உடைகளை அணிஞ்சுக்கோங்க. அடுத்த சில நிமிஷங்களுக்குள் வில்பர்ட்டும் டாஃப்னியும் காற்றழுத்த உடைகளுக்கு மாறினார்கள். கம்ப்யூட்டரின் கட்டளைக்காக 3 பேரும் காத்திருந்து அது ஓகே சொன்னதும் விண்வெளி களத்தின் நாசி பகுதியில் இருந்த லூனார் மாட்யூலுக்கு செல்லும் வழியில் நுழைந்தார்கள். குழாய் போன்ற அமைப்பில் வழுக்கி கொண்டு போய் லூனார் மாட்யூலுக்கு போய் சேர்ந்தார்கள்.
உலோக கதவு மெல்ல சாத்திக் கொண்டது. சசாங் அங்கிருந்த கண்ட்ரோல் பேனலை தட்டியதும் ஒரு ப்ரொஃபல்லர் வேகமாய் இயங்கி தாய்க்களத்தின் இணைப்பை துண்டித்து கொண்டது. சந்திர மண்டலத்தின் மேற்கு பகுதியில் ஃப்ரா மௌரா என்ற மலைப்பகுதியை நோக்கி லூனார் மாட்யூல் கொஞ்சம் கொஞ்சமாய் இறங்க ஆரம்பித்தது. மெதுவாய், மிக மெதுவாய். மலையின் நீண்ட பாதை ஒன்றின் மேல் கால் பரவியது அந்த லூனார் மாட்யூல். அந்த நிமிஷத்திலிருந்தே ஜெனிஃபரை பழிவாங்க போகும் சந்தர்ப்பத்திற்காக ஒருவித உத்வேகத்தோடு காத்திருக்க ஆரம்பித்தான் வில்பர்ட். அத்தியாயம் 9. மைக்கேல் ஜெனிஃபரிடம் திரும்பி கவலையுடன் குரலை வெளியிட்டான். ஜெனிஃபர், ஒயிட்மேனிட்டிருந்து எந்த ஒரு பதிலுமே நம்மளுக்கு வரலையே. ஜெனிஃபர் தகவல் தொடர்பு சாதனத்தின் ஆதார பட்டன்களை படப்படவென்று தட்டி பார்த்தாள். ரிசீவர் முனை கமக்கமாய் ஆழ்ந்த மௌனம் சாதித்தது. அவள் மைக்கேலை ஏறிட்டு கவலையுடன் சொன்னாள். மைக்கேல், என்ன ஆச்சு? இன்னும் ஒன்றும் தெரியலையே. நான் அப்போவே எச்சரித்தேன். பூமியிலோட கண்ட்ரோல் அறையோட தொடர்பிழந்த நிலையில் நாம எந்த முடிவும் எடுக்க வேணான்னு அப்போவே சொன்னேன். என்ன சொல்கிறீங்க? ஒயிட்மேனுக்கு என்னவோ ஆபத்துங்கிறது என்னோட கணிப்பு. ஜெனிஃபர் அவன் சொன்னதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் மெலிதாக புன்னகைத்தார். நீங்கள் ரொம்ப அதிகமாக கற்பனை செய்கிறீங்க. காற்றும் மனிதர்களும் மட்ட பொட்டல் வெளி இந்த சந்திரமண்டலம். இங்கே நமக்கு ஏற்பட வாய்ப்புள்ள ஒரே ஆபத்து இயந்திர கோளாறு தான். அதையும் 80% நாமே சரிப்படுத்தி கொள்ள வேண்டியது தான். அப்படியானா ஒயிட்மேனிட்டிருந்து எந்த பதிலும் வராதுக்கு காரணம் இயந்திர கோளாறுன்றீங்களா? அப்படித்தான் இருக்கணும். பூமியோடனான தொடர்பை இழந்தது அதுவும் இயந்திர கோளாறு தான். சொல்லி வச்ச மாதிரி 2 பக்கமும் தொடர்பு குறைஞ்சு போனது உனக்குள்ள ஒரு சந்தேகத்தை கிளப்பலையா? 2 பக்கமும் ஒரே மாதிரி ஃபால்ட் ஏற்பட்டது தான் இது இயந்திர கோளாறு என்பதை உறுதிப்படுத்துது. கம்யூனிகேஷன் சிஸ்டத்தின் ஆதார கேந்திரத்தில் பழுது ஏற்பட்டிருக்கலாம். அதை கண்டுபிடிச்சு சரி பண்ணிக்கலாமே. ஒரு கால் பழுது பூமி முனையில் இருந்தால் அவர்கள் பார்த்து சரி செஞ்சால் தானே உண்டு. இப்போது என்ன செய்யலான்னு சொல்கிறீங்க? ஜெனிஃபர் சில வினாடி யோசனைக்கு பின் சொன்னாள். ஒயிட்மேன் ஸ்பேஸ் கிராஃப்டை விட்டு கீழே இறங்கிட்டாரா அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். கம்யூனிகேஷனை சுத்தமாக இழந்த நிலையில் நம்ம எப்படி அதை தெரிஞ்சுக்க முடியும்? வழி இருக்குது. அந்த ஸ்பேஸ் கிராஃப்டை மறுபடி தாய்க்களத்துக்கு வரவழைக்கணும். வரவழைச்சு ஸ்பேஸ் கிராஃப்டை விட்டு இறங்காமல் இருந்தால் ஒயிட்மேன் அதில் இருப்பார். அதில் அவர் இல்லைன்னா முதல்ல ஸ்பேஸ் கிராஃப்டை ரிமோட் மோடில் இயக்கி இங்கே இணைய ஆணையை கொடுங்க. மற்றதை அப்புறம் யோசிக்கலாம். மைக்கேல் கண்ட்ரோல் பேனலின் லீவரை ரிமோட் மோடுக்கு மாற்றி அமைத்தான். ஃபெதர் டச் சுவிட்சுகளில் அவன் விரல்கள் வேகமாய் பதிய ஆரம்பித்தன. மானிட்டரில் ஸ்பேஸ் கிராஃப்ட் சின்ன புள்ளியாய் உற்பத்தியானது. மெல்ல மெல்ல மேலேறி தாய்க்களத்தை நோக்கி நெருங்கி வர ஆரம்பித்தது. அத்தியாயம் 10. நாசா டைரக்டர் மையமான இருக்கையில் அமர்ந்திருக்க அந்த நீள்வட்ட மேஜையை சுற்றிலும் மற்ற நாட்காலிகளை ஒரு நிபுணர் குழு அவசரமாய் ஆக்கிரமித்திருந்தது. எல்லோர் முகங்களிலும் ஸ்பஷ்டமாய் கவலை ரேகை பதிந்திருந்தது. டைரக்டரின் பார்வை தகவல் தொடர்பு அதிகாரிகளிடம் வந்து நிலைத்து நின்றது. அவருடைய பென்சில் கோடு உதடுகள் கவலையுடன் அசைந்தன. விண்வெளி களத்தோட தொடர்பை இழந்து நம்ம முழுசா 24 மணி நேரம் ஆயிடுச்சு. இன்னும் என்ன செய்யறதா உத்தேசம்? அந்த அதிகாரிகள் கைகளை பிசைந்து கொண்டார்கள். தங்கள் வழுக்கை மண்டையின் மேற்பரப்புகளை அவஸ்தையோடு தடவிக்கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தர் மட்டும் தயக்கத்தோடு பேச்சை துவக்கினார். சார், எதிரிகள் தொழில்நுட்ப ரீதியாக நம்ம விட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். சொன்ன நபரை டைரக்டர் மிதமான எரிச்சலோடு ஏறிட்டு பார்த்தார். நம்முடைய விண்வெளி திட்டத்தில் ரகசியமாக ஊடுருவி மறைமுகமாக சதி செய்கிற எதிரிகள் நாசாவை விடவும் தொழில்நுட்ப மீதியில் வலுவானவர்கள் அப்படின்னு சொல்லவும் அதை கேட்கவும் வெக்கமா இல்லையா? மன்னிக்கணும் சார், சில சமயம் உண்மை கசப்பானதாகவும் வெக்கப்பட வைப்பதாகவும் தான் இருக்குது. டைரக்டரின் கோபம் அதிகமாகி சூடாக வார்த்தைகள் பிறந்தன. நோ மிஸ்டர், எதிரிகள் வலுவாக இருக்காங்க அப்படின்னா நாம் அஜாக்கிரதையாக இயங்கி கொண்டிருக்கிறோன்னு அர்த்தம். இங்கே எதில் குறை வச்சுருக்கோம்? பணத்தட்டுப்பாடா இல்லை விஞ்ஞானிகளுக்கு தட்டுப்பாடா? சார், இங்கேருந்து நாம் அனுப்புகிற ஒளியலைகள் அவர்களை சென்று அடைகிற முன்னமே சிதறடிக்கப்படுது. அந்த சிதறடிப்பை நம்மளால் முறியடிக்க முடியாதா? முடியாத காரியம் இல்லை. ஆனால் இப்போ நமக்கு தூரம் தான் பிரச்சனை. சிதறடிப்பு வேலை சந்திரனில் நடக்குது அப்படிங்கிறது எங்களோட கணிப்பு. இங்கிருந்துட்டு இது விஷயமா நம்ம செய்ய வேண்டியது என்ன? அதை சொல்லுங்க. எதிரி ஆட்கள் சந்திரனிலேயே முகாமிட்டு விட்டதால் இங்கிருந்து கொண்டு விஞ்ஞானபூர்வமாக எதுவும் செய்கிறதுக்கான சாத்தியங்கள் மிக குறைவு. இதுக்கு ஒரே தீர்வு புலனாய்வுத்துறையின் உதவியை நாடுறது தான். புலனாய்வுத்துறையை நாடினா இங்கே பூமியில் அந்த தீய சக்திகளோட கேந்திரத்தை கண்டுபிடிக்கணும். அதை நாம் கைப்பற்ற வேணும்.
அப்படி கைப்பற்றும் பட்சத்தில் எதிரிகளின் விண்கலத்துக்கான கண்ட்ரோல் நம்முடைய கைக்கு வந்துடும். இங்கே பூமியில் இருக்கிற எதிரிகளோட முகாமை கண்டுபிடிக்க வேண்டுமானா நம்ம விஞ்ஞானபூர்வமாக அத்தனை ஒத்துழைப்பையும் புலனாய்வுத்துறைக்கு கொடுக்கலாம். அந்த அதிகாரியின் கருத்தை எல்லோரும் ஏகமனதாக ஏற்றுக்கொண்டார்கள். அடுத்த சில நிமிடங்களில் புலனாய்வுத்துறைக்கு டெலிஃபோன் அழைப்பு பறந்தது. அத்தியாயம் 11. பூமி மார்ஸ் வாயேஜர் 20 நெருங்கி வந்தது அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட். அந்த களத்துக்கு இணையான வேகத்தில் பறக்கும்படி ரிமோட்டில் அதை இயக்கினான் மைக்கேல். அதன் இணைப்பு சாதனங்களை உயிர்ப்பித்து தாய்க்களத்தோடு அதை இணையச் செய்தான். இரண்டுக்கும் நடுவே இருந்த வட்ட தடுப்பு கதவை விலகச் செய்ததும் ஜெனிஃபர் அவசரமாய் அதற்குள் பிரவேசித்தாள். பேனல் போர்டை விட்டு விலகி மைக்கேலும் ஆர்வத்தோடு அந்த லூனார் மாட்யூல் ஸ்பேஸ் கிராஃப்டுக்குள் ஜெனிஃபரை பின்தொடர்ந்து சென்றான். ஒயிட்மேன்! அவர்கள் கூப்பிட்ட குரல் மௌனத்தை வாங்கி கொண்டு திரும்பியது. அந்த ஸ்பேஸ் கிராஃப்டின் ஒவ்வொரு சதுர மில்லிமீட்டரிலும் அலைந்து முடித்து ஏமாற்றத்தோடு திரும்பின அவர்களின் கண்கள். ஜெனிஃபர், ஒயிட்மேன் களத்தில் இல்லை. யோசனையுடன் தலையாட்டினாள் ஜெனிஃபர். இனி என்ன பண்ணுறது? நம்மள இன்னொருத்தர் தான் கீழே போகணும். மைக்கேல் மறுக்கும் விதமாய் தலையசைத்தான். நீங்கள் சொல்கிறத என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. என்ன சொல்கிறீங்க மைக்கேல்? பூமியினோட தொடர்பு கிடைக்காம சந்திரனில் தரையிறங்க வேணான்னு நான் அப்போவே உங்களை எச்சரித்தேன். நீங்கள் 2 பேரும் தான் பிடிவாதமாக அதுக்கு உடன்படலை. இப்போ ஒயிட்மேனோட தொடர்பை இழந்து குழப்பத்தில் இருக்கோம். சரி, இந்த சூழ்நிலையில் என்ன செய்யலான்னு நினைக்கிறீங்க? பூமியினோட தொடர்பை எதிர்பார்த்து வெயிட் பண்ண சொல்கிறீங்களா? அப்போதைய நிலைமையை பொறுத்து நான் அதை சொன்னேன். இப்போதான் சில குளறுபடி நடந்துருச்சே, அதுக்கேற்றது போல் நடவடிக்கைகளை நம்ம மாற்றிக்கணும். ஒயிட்மேனை ஏதோ ஆபத்து வந்திருப்பதாகவே நான் நினைக்கிறேன். இந்த நிலைமையில் மறுபடியும் யாரோ ஒருத்தர் அங்கே தனியாக போகிறது எனக்கு என்னமோ சரியாக படலை. ஜெனிஃபர் நிமிர்ந்தாள். அப்படின்னா? இந்த தாய்க்களத்தை ஆட்டோ மோடில் செட் பண்ணணும். இது தன் கட்டுப்பாட்டுக்கு தன் சுற்றுப்பாதையில் இயங்கி கொண்டிருக்கும் லூனார் மாட்யூலில் நாம் இருவருமே சந்திரனோட மேற்பரப்பில் இறங்கலாம். சரி, அங்கே லூனார் மாட்யூலில் நீங்கள் 2 இருந்து கொள்ள நான் கீழிறங்கி போய் ஒயிட்மேனோட நிலைமையை ஆராய போகிறேன். சரி, ஒருவேளை நானும் திரும்பி வராமல் போனால், அதாவது என்னை பற்றி எந்த தகவலுமே கிடைக்காம போனால், நீங்கள் எக்காரணம் கொண்டும் அங்கே தரையிறங்கக்கூடாது. இந்த விண்வெளி பயணம் தோல்வின்னு அர்த்தம். பூமிக்கு இங்கு நடந்ததை பார்த்ததை எடுத்து சொல்ல ஒரு நபராவது திரும்பி போகணும். அந்த நபர் நீங்களாக இருக்க வேணும் ஜெனிஃபர். ஜெனிஃபர் கண்களில் கவலை ரொம்பிக்கொள்ள அவனை பார்த்தாள். நீங்கள் ரொம்ப அவசகுணமாக பேசுகிறீங்க. மைக்கேல் உதடுகளில் மெலிதான புண்ணை. பக்கத்தில் ஸ்பேஸ் கிராஃப்டில் உட்கார்ந்துட்டு உபயோகிக்கக்கூடிய வார்த்தை இல்லை அபசகுணம். ஆஸ் அ சயின்டிஸ்ட், ஆஸ் அ ஆஸ்ட்ரானமர், நாம் நல்லது கெட்டது அனைத்தையுமே எதிர்பார்க்கணும். முன்கூட்டியே திட்டமிடணும், முன்கூட்டியே கணக்கிடணும். ஜெனிஃபர் தெளிவாய் தலையசைத்தாள். எஸ் மைக்கேல், ஐ அக்ரி வித் யூ. விண்வெளி உடைகளுக்குள் நுழைந்தார்கள். மைக்கேல் விண்வெளி களத்தின் கண்ட்ரோல் சிஸ்டத்தை தானியங்கி பிரிவிற்கு மாற்றியமைத்தான். அடுத்த சில வினாடிகளில் மைக்கேலையும் ஜெனிஃபரையும் சுமந்து கொண்டு அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் நிலாவின் தரைப்பகுதியை நோக்கி வேகமாய் கீழிறங்க ஆரம்பித்தது. அத்தியாயம் 12. நாசா டைரக்டர் எதிரே உட்கார்ந்திருந்தார் அந்த புலனாய்வுத்துறை உயரதிகாரி. டைரக்டரின் கண் பார்வைக்கு நேரே அந்த போட்டோவை தூக்கி போட்டார். நம்முடைய விண்வெளி பயண திட்டத்தில் நேர்ந்திருக்கிற அத்தனை இடைஞ்சல்களுக்கும் பிரதான மூளை இந்த ஆள் தான். அந்த ஃபோட்டோவை உற்று பார்த்தார் டைரக்டர். புலனாய்வுத்துறை அதிகாரி தொடர்ந்து சொன்னார். இன்டெலிஜென்ஸ் பிரிவை தீவிரமாக முடுக்கிவிட்டதில் சில ஒயர்லெஸ் பரிமாற்றங்களை கண்டுபிடிச்சோம். அதை தொடர்ந்து கண்காணித்ததில் நிறைய திடுக்கிடும் தகவல்கள் கிடச்சிருக்கு. யார் இந்த ஆசாமி? இவன் பெயர் நிக்சன். நிக்சன் கொஞ்சம் பிரபலமான ஆள் தான். 77 நாடுகளில் பிரைம் அட்வர்டைசிங் ஏஜென்சி என்ற பெயரில் கம்பெனி நடத்திட்டு வரான். பெயருக்கு தான் அட்வர்டைசிங் கம்பெனி. அந்த போர்வையில் உலக அளவில் சமூக விரோத காரியங்களை முன்னாடி நின்று நடத்திட்டு இருக்கான். ஆளை பிடிச்சிட்டிங்களா? அதில் தான் சட்ட சிக்கலே. வெளிநாட்டில் தஞ்சம் புகுந்திருக்கான் தவிர அந்த ஆளை கைது செய்ய போதுமான ஆதாரங்கள் எதுவுமே எங்கள் கைவசம் இல்லை. அது மட்டும் இல்லை, இன்னொரு அதிர்ச்சி தர தகவலை சொல்கிறதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன். என்ன தகவல்? அந்த ஆள் மேலே நாங்கள் புள்ளி வச்சதை தெரிஞ்சுக்கிட்டு எங்களை பார்த்து கொக்கரிச்சிருக்கிறான். என்ன சொல்கிறேன்? நாசா விண்வெளி வீரர்களில் ஒருவரான ஒயிட்மேன் இந்த நிமிஷம் சந்திரனில் இவர்களோட கஸ்டடியில் தான் இருக்கிறாராம். விரைவில் மற்ற இருவரையும் அவர்கள் ஆட்கள் பிடித்து வைக்க போகிறாங்களாம். அதனோட முன்னேற்பாடு தான் இந்த தகவல் தொடர்பு துண்டிப்பான். டைரக்டர் அதிர்ச்சியுடன் அந்த அதிகாரியை பார்த்தார். நம்முடைய விண்வெளி வீரர்கள் அவர்கள் வசம் சிக்கியிருக்காங்களா? ஆமாம், தலையசைத்தார் அதிகாரி. எதற்காக இதெல்லாம்? நம் செவ்வாய் பயண நோக்கத்தை அவங்க சந்தேகப்படுறாங்க. திட்டப்படி அங்கே எந்த காரியமும் செய்யாமல் திரும்பி வரணும் அப்படிங்கிறது அவங்களோட கோரிக்கை.
கோடிக்கணக்கில் பணத்தை வாரி இறைச்சு பல விஞ்ஞானிகள் இரவு பகலாக உழைச்சி இந்த விண்வெளி பயணம் நடந்திருக்கு. அத்தனை உழைப்பையும் வீணாக்கிட்டு அங்கேருந்து சும்மாவே திரும்பி வர்றதுங்கிறது இம்பாசிபிள், ஒரு காலும் நடக்காது. இது இம்பாசிபிள் அப்படின்னா நம்முடைய வீரர்கள் உயிரோடு திரும்பி வர்றது வெரி வெரி இம்பாசிபிள். விண்வெளி வீரர்களோட உயிரையாவது காப்பாற்றணுன்னா இப்போதைக்கு அவங்க கோரிக்கைக்கு நம்ம காது கொடுக்கறத தவிர வேறு வழியே இல்லை. இது பெரிய அளவில் விவாதித்து முடிவெடுக்க வேண்டிய விஷயம். அப்படியே ஏதாவது முடிவெடுத்தாலும் அது விண்வெளி வீரர்களுக்கு தெரிவிக்கும் நிலையில் இப்போ நம்ம இல்லையே. விண்வெளி களத்துடனான தொடர்பு தான் துண்டிக்கப்பட்டிருக்கே. அவர்கள் கோரிக்கைக்கு நம்ம ஒத்துப்போனால் இழந்த தொடர்பை மறுபடியும் ஏற்படுத்தி கொடுக்க அவங்க இசைஞ்சிருக்காங்க. இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்க வேணும் மிஸ்டர் டைரக்டர், அவர்களோட போக்கிலேயே போய் அவர்களை மடக்குவது தான் புத்திசாலித்தனம். இப்போதைய நிலைமைக்கு விண்வெளி களத்தோட தொடர்பு ஏற்படுத்தி கொள்வது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அவர்களோட எச்சரிக்கைக்கு நாம் உடன்படுவதாக சொல்லி அந்த தொடர்பை நாம் மறுபடியும் பெற்றுக்கொள்ளணும். இன்னும் அவகாசம் இருக்குது. நல்லா யோசனை செஞ்சு தொடர்பை வாங்கி கொண்டதுமே தடாலடி நடவடிக்கையாக ஏதாவது செய்ய நமக்கு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. டைரக்டரின் முகத்தில் சில நம்பிக்கை நட்சத்திரங்கள் வேகமாக பிரகாசித்தன. அத்தியாயம் 13. அந்த ஸ்பேஸ் கிராஃப்டின் கால்கள் சின்ன குலுங்கலை ஏற்படுத்தி சந்திரனின் தரைப்பரப்பில் புதைந்து நின்றது. கண்ணாடி தடுப்பு ஜன்னல்கள் வழியே சுற்றிலும் கண்காணித்தபடி சற்று நேரம் ஸ்பேஸ் கிராஃப்டிக்குள்ளேயே இருந்தார்கள் ஜெனிஃபரும் மைக்கேலும். ஜெனிஃபர் மைக்கேலிடம் தன் சந்தேகத்தை வெளியிட்டாள். ஒயிட்மேன் வந்து இறங்கியிருக்கிற இடமும் இப்போ நாம் இறங்கியிருக்க இடமும் ஒன்று தானே மைக்கேல்? மைக்கேல் உறுதியாக தலையசைத்தான். இந்த இடம்தான். இந்த இடத்துக்கு சி ஆஃப் ட்ராங்குலிட்டி, அதாவது அமைதிக்கடல் அப்படின்னு பேர். சந்திரனோட மேற்பரப்பில் இருக்கிற மிக நீண்ட சமவெளி இது. அந்த நீண்ட சமவெளி கப்பால் வெகு தொலைவில் உயரமாய் செங்குத்து பாறைகளோட மலைகள் தெரிந்தன. கண்ணு கெட்டிய தூரம் வரை எந்தவித சலனமும் தென்படவில்லை. ஒயிட்மேன் அங்கிருப்பதற்கான எந்த அறிகுறியும் அவர்களுக்கு தெரியவில்லை. ஜெனிஃபர், ஒயிட்மேன் இங்கே எங்கேயுமே தட்டுப்படலையே. அடுத்து என்ன செய்வதா உத்தேசம்? ஸ்பேஸ் கிராஃப்டை விட்டு நான் இறங்க போகிறேன். என்னுடன் ரோவர் கீழிறக்கப்பட வேணும். ஜெனிஃபர் புருவங்களை உயர்த்தினாள். ரோவர்? நீண்ட தொலைவு செல்ல போகிறீங்களா? மைக்கேல் தலையசைத்தான். கண்ணு கெட்டிய தூரம் வர ஒயிட்மேன் தட்டுப்படலை. நீண்ட தூரம் போய்த்தானே ஆகணும். அடுத்த சில நிமிடங்களில் மைக்கேல் அந்த ஸ்பேஸ் கிராஃப்டை விட்டு கீழே இறங்க ஆயத்தமானான். ஸ்பேஸ் கிராஃப்டின் பிரதான திறப்பை ஹைட்ராலிக் மோட்டார்களின் உதவியுடன் திறக்க செய்தால் ஜெனிஃபர். படிக்கட்டு ஒன்று உற்பத்தியாகி சந்திரனின் கரும்பழுப்பான தரையை தொட்டு நின்றது. மைக்கேல் மெல்ல மெல்ல கால் பரவி தரைக்கு வந்தான். புதிய டிரான்ஸ்மிட்டர் தொடர்பு ஒன்றை இருவருக்கும் இடையே பொருத்தி கொண்டார்கள். பேசி பார்த்து டிரான்ஸ்மிட்டரின் செயல்பாட்டை சோதித்து கொண்டார்கள். மைக்கேல், நான் பேசுகிறத உங்களால் கேட்க முடியுதா? முடியுது ஜெனிஃபர். ஹைட்ராலிக் கிரைனை இயக்கி ரோவரை கீழிறக்கு. ஜெனிஃபர் அதற்குரிய பொத்தான்களை அழுத்தினாள். விர் என்ற சத்தத்தோடு சில இரும்பு கைகள் செயல்பட்டு ரோவர் என்கிற காரை ஸ்பேஸ் கிராஃப்டிற்குள்ளிருந்து கீழிறக்கி வைத்தது. நிலாப்பரப்பின் மேல் இயங்கும் விதமாய் பிரத்யேகமாய் வடிவமைக்கப்பட்டிருந்தது அந்த ரோவர். ரோவருக்குள் நுழைந்து கொண்டான் மைக்கேல். எல்லாம் சரியா இருக்கா மைக்கேல்? ரோவரை உயிர்ப்பித்து அதன் மீட்டர் இயக்கங்களை சோதித்தபடியே குரலை வெளியிட்டான். சரியா இருக்கு ஜெனிஃபர். பாதுகாப்புக்கு லேசர் பிஸ்டல் தயாரா இருக்கா? இருக்குது ஜெனிஃபர். ரோவர் மெதுவாய் நகர ஆரம்பித்தது. ஒயிட்மேனுக்காக சங்கேத அலைகளை அந்த காரை சுற்றிலும் எல்லா திசைகளிலும் சிதறவிட்டான் மைக்கேல். ஜெனிஃபர் சொன்னாள். பேசிக்கொண்டே இருங்கள் மைக்கேல். வித்தியாசமாக ஏதாவது பார்க்க நேர்ந்தா, அதாவது பிரச்சனைனா, ஏதாவது அபாயம்னா உடனே குரல் கொடுங்க. ஆகட்டும் ஜெனிஃபர். மைக்கேல் பதில் சொன்னபோதே அந்த ரோவர் கார் ஸ்பேஸ் கிராஃப்டை விட்டு வெகு தூரம் விலகி போய் கொண்டிருந்தது. அந்த வினாடி ஜெனிஃபர், மைக்கேலின் குரல் ஏராளமான பதட்டத்தோடு வந்து விழுந்தது. அத்தியாயம் 14. ஒயிட்மேனின் நீண்ட மயக்கம் கலைந்தது. சாம்பல் நிறத்தில் இருட்டு சுற்றுப்புறத்தை தழுவியிருந்தது. ஸ்பேஸ் கிராஃப்டை விட்டு இறங்கிய சற்று நேரத்தில் திடீரென்று ஒரு உருவம் பின்னாலிருந்து தன்னை ஆக்கிரமிப்பு செய்தது வரை ஞாபகம் இருந்தது. லேசாய் அசைந்தவனின் உடம்பு விருக்கென்று உதறி போட்டது. எலக்ட்ரிக் ஷாக். தான் மின்னோட்ட வட்டத்துக்குள் கட்டி போடப்பட்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டான். பேச்சுக்குரல் கேட்கவே குரல் வந்த திசையில் லேசாக தலையை மட்டும் திருப்பி பார்த்தான். அங்கே பில்பர்ட், டாஃப்னி, சசாங் நிறைய துணைக்கருவிகளுக்கு மத்தியில் தெரிந்தார்கள். காற்றில்லாத இந்த பூமியில் அவர்கள் குரல் எப்படி கேட்கிறது என்று யோசித்தான். தலை நிமிர்த்திய போது அந்த யோசனைக்கு முற்றுப்புள்ளி பிறந்தது.
அவர்கள் மலையின் குகை போன்ற அமைப்புக்குள் இருப்பது புரிந்தது. செயற்கை முறையில் ஆக்சிஜனை அந்த குகைக்குள் மட்டும் நிரப்பியிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டான். அவர்கள் பேச்சில் கவனத்தை பதித்தவன் லேசாக அதிர்ச்சி அடைந்தான். சசாங் குதூகலத்தோடு சொன்னார், அங்கே பூமியில் நிக்சன் நாசாவை பகிரங்கமாக மிரட்டியிருக்காரு. ஏற்கனவே தகவல் தொடர்பை இழந்து தவிச்சிட்டு இருக்காங்க. நாசா விண்வெளி வீரர்கள் சந்திரனில் நம்ம கஸ்டடியில் இருக்காங்கன்னு நிக்சன் அறிவிச்சதுமே ஆடி போயிட்டாங்க. ஒரு ஆளை தானே மடக்கியிருக்கோம். மற்ற இருவரும் நம்ம வலைக்குள்ளே வந்து விழுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? மானிட்டரை பாரு, அவங்களோட ஸ்பேஸ் கிராஃப்ட் இப்போது நிலா தரையை தொட்டு இருக்கு. அவர்களில் ஒருத்தன் இவனை தேடிக்கொண்டு ரோவர் காரில் புறப்பட்டிருக்கான். ஒயிட்மேன் சற்றே திடுக்கிட்டு வேகமாக யோசனைக்குள் விழுந்தான். அநேகமாக தன்னை தேடிட்டு வருவது மைக்கேல் அல்லது ஜெனிஃபராக இருக்கலாம். மனிதர்களற்ற இடம் அப்படிங்கிற நினப்பில் அவங்க அசட்டையாக இருந்ததால் இவங்களிடம் மாட்டிக்குவாங்களோ? அவனுக்குள் சிந்தனை பரபரத்தது. எப்படியாவது அவங்களை எச்சரிக்கை செய்யணும். எப்படி? அவன் தீவிரமாய் யோசித்து கொண்டிருந்த அந்த வினாடி வில்பர்ட் உடைந்து போன குரலில் அவசரமாய் அலறினான், டாஃப்னி, அங்க பாரு. அத்தியாயம் 15. ஜெனிஃபர் கண்ணாடி தடுப்பு வழியே பார்த்தபோது மைக்கேலின் ரோவர் எங்கே இருக்கிறது என்று தெரியவில்லை. டிரான்ஸ்மீட்டரை வேகமாய் தட்டி அவனை கூப்பிட்டாள். மைக்கேல்! ஜெனிஃபர்! என்ன ஆயிற்று மைக்கேல்? ஏன் உங்களோட குரல் பதட்டமாக இருக்கு? எனக்கு எதுவுமே புரியலை. என்னை ஏதோ ஆபத்து சூழ்ந்திருக்கு. ஆபத்தா? என்ன ஆபத்து? என்னை சுற்றி திடீர்னு ஒரு இருட்டு சூழ்ந்திருக்கு. ரோவரோட தலைவிலைக்கு போட வேண்டியது தானே? இல்லை ஜெனி, இது சாதாரண இருட்டு இல்லை. யாரோ இயக்கி வைக்கிற இருட்டு, செயற்கை இருட்டு. ரோவரின் 3000 வாட்ஸ் வெளிச்சமும் அந்த இருட்டுக்கு முன்னே அமுங்கி போய் கிடக்கு. ரோவர் காரை திருப்பி கொண்டு ஸ்பேஸ் கிராஃப்டுக்கு வர முயற்சி செய்யுங்க மைக்கேல். கற்பனை பண்ணிப்பார் ஜெனி. என்னை சுற்றிலும் கருப்பு பெயிண்டில் முக்கி எடுத்த மாதிரி அடர்த்தியான இருட்டு. எந்த திசையை நோக்கி இருந்தேன், இப்போ எந்த திசையில் இருக்கேன், ஸ்பேஸ் கிராஃப்ட் எந்த திசையில் இருக்குது அப்படிங்கிறது எதுவுமே புரியாத நிலமையில் இருக்கேன். ஏதோ ஒரு திசையில் ரோவரை வேகமாக ஓட்டி பாருங்களேன். ஒருவேளை உங்களை சூழ்ந்திருக்க இருட்டை விட்டு தப்பிச்சு நீங்கள் வெளியே வரலாம் இல்லையா? சந்திரனோட தரைநிலைக்கு அது இந்த இருட்டை காட்டிலும் ஆபத்தானது ஜெனி. இங்கே திடீர் பள்ளங்கள் அதிகம், குறுக்கிடும் பாறைகள் அதிகம். இப்போது என்ன செய்ய போகிறீங்க? நான் செய்யக்கூடியது ஏதாவது இருக்கா? எது வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். நீ எதுவும் செய்ய வேண்டாம். தாய் களத்துக்கு பாதுகாப்பாக திரும்பிப்போ. ஏற்கனவே திட்டமிட்ட நேரம் வர தாய் களத்தில் சுற்றிட்டு வந்துட்டுரு. அது வரைக்கும் என்னிடமிருந்தோ இல்லை ஒயிட்மேனிடமிருந்தோ எந்த ஒரு தகவலும் வராத பட்சத்தில் களத்தை பூமியை நோக்கி செலுத்திடு ஜெனிஃபர். ஜெனிஃபர் அழுத்தமாய் கத்தினாள். நோ, நெவர். உங்கள் இருவரையும் இந்த அத்துவான வெளியில் பறி கொடுத்துட்டு என்னால் நிர்தாட்சணியமாக திரும்பி போக முடியாது. ஜெனி, சொன்னால் கேளு. பூமியில் கண்ட்ரோலரை நம்மளோட தொடர்பை இழந்து இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருக்காங்க. இந்த நிலையில் அவங்களுக்கு ஒரு தகவலுமே கிடைக்காம போகக்கூடாது. தகவல் பரிமாற்றத்துக்காகவாது நீ திரும்பி போக வேண்டும். ஜெனா! அவன் பேசவே திடீரென்று பெரும் அலறல் எழுந்தது. அந்த அலறலும் பாதியில் துண்டாகி போனது. மைக்கேல்! டிரான்ஸ்மிட்டரில் கத்தினாள் ஜெனிஃபர். மைக்கேல்! அது கனத்த மௌனம் சாதித்தது. அப்படியே தளர்ந்து போய் உட்கார்ந்து விட்டாள் ஜெனிஃபர். ரொம்ப நேரத்துக்கு அங்கே அமானுஷ்ய அமைதி நிலவிற்று. தனியாய் திரும்பி போவதென்பது ஜெனிஃபருக்கு சகிக்கக்கூடியதாக இல்லை. பூமியின் கால்வாசி அளவே இருக்கும் இந்த இடத்தில் அவர்கள் இருவரும் எங்கே போய்விட முடியும்? அவர்களை தேடி பிடிக்காமல் திரும்பி போவதில்லை என்று தீர்மானித்தாள். அதே வினாடி எதேச்சையாய் கண்ணாடி தடுப்பை நோக்கி திரும்பின ஜெனிஃபரின் புருவங்கள் திடும் என்று சுருங்கின. அங்கே மசமச இருட்டில் ஸ்பேஸ் கிராஃப்டை நோக்கி ஒரு உருவம் நெருங்கி வந்து கொண்டிருந்தது. அத்தியாயம் 16. புலனாய்வுத்துறை அதிகாரியின் முகப்பரப்பில் கவலை தோய்ந்து இருந்தது. நாசா டைரக்டர் அவரை ஆர்வம் நிரம்பிய கண்களால் பார்த்து கேட்டார், அந்த நிக்சனை பிடிச்சிட்டிங்களாமே? ஆமாம், நிக்சனையும் முக்கியமான வேறு சில நபர்களையும் சர்வதேச போலீஸ் விங்கின் உதவியோடு பிடிச்சிட்டோம். ஆனால் என்ன? பிடிச்ச இப்போ ஒரு பையனும் இல்லை. ஏன்? விண்கலத்துக்கும் நமக்கும் இடையே தொடர்பு துண்டிச்சு வச்சிருக்கிறது அவங்களோட ஆட்கள் தான். மீண்டும் தொடர்பை ஏற்படுத்தி தர சொல்லி அவங்களுக்கு சிவப்பு சிகிச்சை அளித்தோம். தொடர்பு தர சொல்லி நிலாவில் இருக்கிற அவங்க ஆட்களுக்கு அவங்க உத்தரவிட நிக்சன் ஆட்கள் தயாராகிட்டாங்க. ஆனால் கடைசி நிமிஷத்தில் சிக்கலாயிடுச்சு. என்ன சிக்கல்? இயந்திர கோளாறா அப்படின்னு என்னன்னு தெரியலை. அவங்களும் தகவல் தொடர்பை இழந்து நிற்கிறாங்க. அப்படி சொல்லி நம்மளை ஏமாத்துறாங்களோ என்னமோ. இல்லை, நம்முடைய ஆட்களை வச்சு அந்த கண்ட்ரோல் பேனலை இயக்கி பார்த்துட்டோம். அவங்களோட தகவல் தொடர்பை இழந்திருக்கிறது உண்மைதான். இனி என்ன செய்யறது? இங்கிருந்து கொண்டு நாம் செய்வதற்கு ஒன்றும் இல்லை.
நாசா விண்கலத்திலிருந்தோ அல்லது எதிரிகளோட விண்கலத்திலிருந்தோ ஏதாவது தகவல் கிடைத்தாலொழிய நாம் எதுவும் செய்ய முடியாது. அடர்த்தியாய் அவர்களை கவலை ஊடுருவியது. அத்தியாயம் 17. ஜெனிஃபரின் அத்தனை செல்களும் சட்டென்று உசார் நிலைக்கு வந்தன. ஸ்பேஸ் கிராஃப்டை நோக்கி வரும் அந்த உருவத்தை உற்று பார்க்க முயன்றாள். யாரது? சில வினாடிகளுக்கு முன்புதான் வெகு தூரத்தில் அலறலோடு காணாமல் போன மைக்கேலாக இருக்க வாய்ப்பில்லை. ஒயிட்மேனா இருக்குமோ? யோசனையில் பரபரத்தவளின் பார்வை அந்த உருவத்தை நிதானமாய் அளந்து பார்த்துவிட்டு திகப்படைந்தது. ஒயிட்மேனும் இல்லை. அப்படின்னா இங்கே தங்கள் மூவரையும் தவிர வேற யாரோ இருக்காங்களா? ஒயிட்மேன் காணாமல் போனதுக்கும் மைக்கேலை இருட்டு வந்து சூழ்ந்ததுக்கும் அவங்க தான் காரணமா? அவள் யோசிக்கவே அந்த உருவம் இன்ச்சாய் ஸ்பேஸ் கிராஃப்டை சமீபித்தபடி இருந்தது. ஜெனிஃபர் ஸ்பேஸ் கிராஃப்டை கிளப்பி கொண்டு பறந்துவிட்டால் அந்த உருவத்தால் எதுவும் செய்ய முடியாது, அல்லது ஸ்பேஸ் கிராஃப்டுக்குள்ளேயே அவள் இருக்கும் வரை அதனால் அவளை நெருங்க முடியாது. ஆனால் ஜெனிஃபர் ஸ்பேஸ் கிராஃப்டை விட்டு கீழிறங்குவது என்று தீர்மானித்திருந்தாள். மைக்கேலும் ஒயிட்மேனும் காணாமல் போனதற்கு விடை இந்த உருவத்திடம் இருக்கக்கூடும் என்று யோகித்தாள். ஆகவே அந்த உருவத்தை மடக்கி விசாரிக்க தைரியத்தை நெஞ்சில் நிரப்பிக்கொண்டு தயாரானாள். லேசர் பிஸ்டலை கையில் தரித்து கொண்டாள். வெப்பன் கிட் அடங்கிய தோள்பையை தோளில் மாட்டிக்கொண்டாள். உருவம் ஸ்பேஸ் கிராஃப்டின் பின்புறத்தை தொட்டிருக்க கதவை விரியச் செய்து கீழே குதித்தாள் ஜெனிஃபர். உருவம் சட்டென அவளை நோக்கி திரும்பிற்று. ஜெனிஃபர் தரையில் உறுதியாய் கால் பரவிக்கொண்டு லேசர் பிஸ்டலை அந்த உருவத்தை நோக்கி உயர்த்தினாள். அசையாதே என்று சைகை காண்பித்து அதை எச்சரிக்கிற விதமாய் சற்றே உரசிக்கொண்டு போகிறாற் போல் பிஸ்டலை இயக்கினாள். நீல வர்ணத்தில் லேசர் கதிர்கள் கொதித்து கொண்டு உருவத்தை உரசிச் சென்றது. உருவம் பயத்துடன் வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று கையசைத்தது. அதன் மேல் வெளிச்சத்தை பாய்ச்சிய ஜெனிஃபர் ஏராளமாய் திகைப்பில் விழுந்தாள். அந்த உருவம் வில்பர்ட். அத்தியாயம் 18. ஸ்பேஸ் கிராஃப்டுக்குள் அவனை உட்கார வைத்து ஆச்சரியத்தோடு விசாரித்தாள். வில்பர்ட், இது கனவா நிஜமா? என்னால் நம்ப முடியல. நீங்க எப்படி இங்க? வில்பர்ட் குற்ற உணர்ச்சி பொங்க தலையை குனிந்து கொண்டான். என்ன மன்னிச்சிரு ஜெனி, உன் மேலே இருக்கிற ஆத்திரத்தோட காரணமாக ஒரு நாசக்கார கும்பலோடு சேர்ந்து உங்கள் பயணத்தை முறியடிக்கிற நோக்கத்தோடு தான் நான் சந்திரமண்டலத்துக்கே வந்தேன். வில்பர்ட்? ஆமாம், எங்கள் கும்பல் தான் மின்னியல் மாற்றலைகளை அனுப்பி பூமியுடனான உங்கள் தகவல் தொடர்பு அமைப்பை துண்டிச்சுது. அது மட்டும் இல்லை, உங்களோட வந்த விண்வெளி வீரர் ஒயிட்மேனையும் எங்கள் கும்பல் தான் தாக்கி கைது செஞ்சு வச்சுருந்துச்சு. அப்படியானா செயற்கை இருட்டு சூழ்ச்சியது மைக்கேலை அபகரிச்சதும் நீங்கள் தானா? வில்பர்ட் நிமிர்ந்தான். உன்னோட வந்த மைக்கேலை காணலையா? ஆமாம். அப்படியானா நீயும் என் நிலைமையில தான் இருக்கியா? வில்பர்ட், நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியலை. ஜெனி, உங்களுக்கு இன்னல்கள் விளைவிக்கத்தான் நாங்கள் இங்கே வந்தோம். ஆனால் நம்ம 2 குழுக்களுமே பொது எதிரி ஒன்று இருப்பதை சற்று நேரத்துக்கு முன்னாடி தான் நான் உணர்ந்தேன். அந்த எதிரியிடம் ஒயிட்மேனை என்னோட வந்த மற்ற ஆட்களும் மாட்டிக்கிட்டாங்க. அதிர்ஷ்டவசமாக நான் தப்பிச்சு வந்துட்டேன். மானிட்டரில் உங்கள் ஸ்பேஸ் கிராஃப்ட் இருந்த திசையை நான் கணிச்சு வச்சுருந்ததால் நான் தப்பிச்சு இங்கே வந்து சேர்ந்துட்டேன். என்ன சொல்கிறீங்க? நம்ம 2 பேர்த்துக்கும் பொது எதிரியா? ஃப்ரா மௌரா பகுதியில் ஒரு குகையில் செயற்கை முறையில் ஆக்சிஜனை நிரப்பி அங்கே கருவிகளை அமைச்சிட்டு செயல்பட்டு இருந்தோம். சற்று நேரத்துக்கு முன்னால் அங்கே சில வினோத உயிரினங்கள் எங்கள் மேல் தாக்குதல் தொடுத்தன. வினோத உயிரினங்கள்? ஆமாம், நம்ம விட மூளையும் பலமும் வாய்ந்தவையாக இருக்குது. அவற்றை மனித அளவில் மதிக்கலாமா இல்லை மிருகம்னு சொல்லலாமாங்கிறது எதுவுமே புரியலை. இதை சொல்லும்போதே வில்பர்ட்டின் கண்களில் நிஜமான பயம் தெரிந்தது. ஜெனிஃபர் கேட்டாள், அது அவங்க எப்படி இருந்தாங்க? நம்முடைய உயரத்துக்கும் கொஞ்சம் அதிகம். முகத்தில் ஆந்த மாதிரி வட்டமாக 2 கண்ணு மட்டும்தான். மற்றபடி முழுக்குன்னு வழுக்கையாக இருந்துச்சு. உடம்பும் முகமும் நிறம் பச்சை. உடம்பில் மிக நுண்ணிய துளைகள் இருக்கிற மாதிரி இருந்தது. அவற்றில் தீக்கதிர் வீசி நம்ம தாக்க வருது. லேசர் பிஸ்டல் அவத்தோட முன்னாடி மண்டிட்டு உட்கார்ந்துருது. துப்பாக்கி சூட்டால் பாதிக்கப்படுறதில்ல. அப்படி ஒரு ஜீவராசிகளிடமா மைக்கேலும் ஒயிட்மேனும் மாட்டிக்கொண்டு இருக்கிறாங்க. உடனே அவங்கள காப்பாற்றியாக வேணுமே. வில்பர்ட் அவளை மறுத்தலாய் தலையசைத்தபடி பார்த்தான். உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு ஜெனி? நானும் நீயும் தப்பி பழச்சிருப்பது தெய்வாதீனம். அதோட போராட நம்மளுக்கு உடம்புல பலமும் இல்லை, ஆயுத பலமும் இல்லை. ஸோ ஸ்பேஸ் கிராஃப்டை கிளப்பு, நாம் இருவரும் பூமிக்கு தப்பி செல்றதே உசிதம். சொன்ன வில்பர்ட்டை ஒரு புழுவை பார்ப்பது போல பார்த்தாள். கோபத்தோடு சொன்னாள், இந்த கீழ்த்தரமான புத்தி தான் உங்களையும் என்னையும் ஏற்கனவே பிரித்து வச்சது. நீங்கள் செய்திருக்கும் தேச துரோகங்களுக்கு வேறொருத்தியாக இருந்தால் இப்படி ஸ்பேஸ் கிராஃப்டுக்குள்ளே உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்க மாட்டா.
மனிதாபிமான அடிப்படையில் தான் உங்களுக்கு இங்கே இடம் தந்திருக்கேன். கூட வந்தவர்களை தவிக்க விட்டுட்டு தப்பி செல்லும் எண்ணம் இருந்தால் உங்களுக்கு இந்த களத்தில் இடம் இல்லை. ஜெனி, உன் கோபம் தான் உனக்கு எதிரி. உன்னழிவை நீ வழியை தேடி போகிற. நான் சொல்வதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. அவற்றோடு போராடும் சக்தி உனக்கோ எனக்கோ இல்லை. அந்த பயங்கரங்களை கண்ணார பார்த்தவனா? அவற்றோடு போராட உடல் பலமும் ஆயுத பலமும் நமக்கு இல்லைன்னு சொல்கிறீங்க. என் பலத்தின் மீது எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது. எனக்கு பக்கபலமாக இருக்க தைரியம் இருந்தால் என் கூட வாங்க. பயமாக இருந்தால் சக மானிடன் என்ற முறையில் இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்குள்ளே உங்களுக்கு அடைக்கலம் தருவதில் எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. வில்பர்ட்டின் பார்வை பேனல் போர்டை வெறித்ததை புரிந்து கொண்டு புன்னகைத்தாள் ஜெனிஃபர். முடியாது. இந்த விண்கலத்தை கிளப்பி கொண்டு நீங்கள் மட்டும் தப்பிச்சு போகலான்னு நினச்சா அது கண்டிப்பாக முடியாது. இதனோட கண்ட்ரோல் முழுவதும் லாக் செய்யப்பட்டு ரிமோட்டில் என் வசம் இருக்குது. தன்னிடம் இருந்த அந்த டிரான்சிஸ்டர் போன்ற அமைப்பை காட்டி சிரித்தாள். வில்பர்ட் ஒரு வினாடி முகம் மாறிவிட்டு பிறகு பேசினான். ஜெனி, நீ என்னை தப்பாக புரிச்சிட்ருக்க. அவங்களோட விதி அப்படி ஆயிடுச்சு. நம்ம 2 பேராவது பிழைச்சி சொல்லத்தான் ஒரு வழி சொன்னேன். அது உன்னுடைய அகராதிரியில் தோகம் அப்படின்னு சொல்கிற. அழிவு தேடி செல்றது நீ முடிவெடுத்த பின்னாடி உன்னுடனே சேர்ந்து அழிவதில் எனக்கும் சம்மதம்தான். இப்படி வில்பர்ட்டின் உதடுகள் சொல்லி கொண்டிருந்தாலும் அவனுடைய உள்மனசு ஜெனிஃபர் வசம் இருக்கும் அந்த ரிமோட் கண்ட்ரோல் சாதனத்தை எப்படி அபகரிக்கலாம் என்று தீவிரமாய் யோசித்து கொண்டிருந்தது. அத்தியாயம் 19. ஸ்பேஸ் கிராஃப்டை விட்டு இறங்கினார்கள் ஜெனிஃபரும் வில்பர்ட்டும். ஜெனிஃபர் வெப்பன் கிட்டை பத்திரமாய் தோளில் மாட்டியிருந்தாள். கிட்டின் ஒரு பகுதியில் லூனார் மாட்யூலின் ரிமோட் கண்ட்ரோலை பத்திரப்படுத்தி இருந்தாள். வில்பர்ட், நீங்கள் தங்கியிருந்த இடத்துக்கு நாம் போகணும். அங்கிருந்து தான் தப்புச்சோம் பிழைச்சோன்னு ஓடி வந்திருக்கேன். மறுபடியும் அங்கேயே போகணுமா? ஜெனிஃபர் முறைத்ததும் அந்த ஃப்ராமௌரா மலைப்பகுதியை நோக்கி வழிநடத்தி செல்ல ஆரம்பித்தான். கொஞ்ச தூரம் போனதும் அவளை தாக்கிவிட்டு லூனார் மாட்யூலின் கண்ட்ரோலை அபகரித்து விடலாமா என்று யோசித்தான். ஆனால் ஜெனிஃபரின் கையில் இறுக்கமாய் உட்கார்ந்திருந்த லேசர் துப்பாக்கி அவனை அப்படிப்பட்ட காரியத்தில் ஈடுபட விடாமல் தயக்கியது. நடக்க நடக்க சொன்னான். ஜெனி, அந்த உயிரினத்தை லேசர் துப்பாக்கி எதுவும் செய்ய போகிறதில்ல. நீ சர்வ ஜாக்கிரதையாக லேசர் துப்பாக்கியை கையில் வச்சிருக்கிறது எனக்கு சிரிப்பு தான் வர வைக்குது. ஜெனிஃபர் புன்னகைத்தாள். இந்த லேசர் பிஸ்டல் உங்களுக்காகவும் உங்களை போலவே உங்கள் ஆட்களில் யாராவது தப்பி வந்தால் அவங்கள சமாளிப்பதற்காகவும் தான் வச்சுருக்கேன். என் மேலே உனக்கு நம்பிக்கை வரலையா? நம்பிக்கை ஏற்படுற மாதிரி என்ன செஞ்சிட்டீங்க? உன் கூட வருவதால் அந்த கிரியேச்சர் மூலம் ஏற்படக்கூடிய ஆபத்து தெரிஞ்ச பின்னும் உன் கூட வரலையா? எங்களுக்கு ஆபத்து விளைவிப்பதற்காக இங்கே வந்த நீங்கள் உங்களுக்கு ஒரு ஆபத்து என்றதும் என்னிடம் ஓடி வந்து தஞ்சம் புகுந்திருக்கீங்க. உங்களை பற்றி அச்சர சுத்தமாக தெரிஞ்சு வச்சிருக்கிறேன்னா அத்தனை சுலபத்தில் உங்களை நம்பிட மாட்டேன். அதற்கு மேல் வில்பர்ட் எதுவும் பேசவில்லை. ஃப்ராமௌரா மலைக்குகை பகுதிகளை அடைந்தார்கள். அந்த இடத்தை நெருங்கிய போது வில்பர்ட்டின் கண்களில் பயம் படர்வதை ஜெனிஃபரால் உணர முடிந்தது. இருந்தாலும் ஜெனிஃபரை தைரியமாய் வருகிற போது அவளுக்கு முன்னால் தன்னுடைய கோழைத்தனத்தை வெளிக்காட்ட அவன் விரும்பாமல் இருப்பது புரிந்தது. அவர்கள் முகாமிட்டிருந்த மலைக்குகையை காட்டினான் வில்பர்ட். உள்ளே பார்வையிற்ற ஜெனிஃபர் லேசாக திகைத்தாள். அந்த திகைப்புடன் சில சதவிகிதம் கலவரமும் ஜோடி சேர்ந்தது. அங்கே அவர்கள் அமைத்திருந்த சக்தி வாய்ந்த மின்னணு சாதனங்கள் அத்தனையும் சின்னாபின்னமாகி கிடந்தன. தரையில் சிதறி கிடந்த வயர் துணுக்குகளும் பாறை சுவர்களில் ஏற்பட்டிருந்த அணுக்கதிர் துளைகளும் அங்கே ஒரு பெரும் கலைபுரம் நிகழ்ந்ததன் மிச்சங்களாய் கிடந்தன. சுற்றுப்புறத்தை ஆராய்ந்த ஜெனிஃபரின் பார்வையில் சற்று தொலைவில் இருந்த பாறை முனைகளும் அவற்றில் கசியும் மெலிதான வெளிச்சமும் விழுந்தது. வில்பர்ட், அவன் திரும்பினான். அங்க பார்த்தீங்களா? அவள் காட்டிய திசையில் திரும்பி பார்த்து பார்வையை பதித்தான் வில்பர்ட். அந்த பாறை மேற்பரப்பில் கசிகிற வெளிச்சத்தை உங்களால் பார்க்க முடியுதா? அவங்க அங்கே தான் இருக்கணும். ஆமாம். ஜெனிஃபர் எட்டு வைக்க வில்பர்ட் தயங்கிக் கொண்டே மறுபடியும் சொன்னான். ஜெனி, அவங்க வேற்றுக்கிரகவாசிகள். அவர்களோட சத்தியம் செயல்பாடும் உனக்கு தெரியாது. நீ அங்கே போகிறத தைரியம் அப்படின்னு நான் ஒப்புக்க மாட்டேன். இது அசட்டு தைரியம். எப்படி வேண்டுமானாலும் சொல்லிக்கோங்க. எனக்கு என் நாட்களை மீட்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. சொல்லிக்கொண்டே அவள் ஒரு அடி எடுத்து வைத்த போது திடுதிடுவென சில வினோத உருவங்கள் அவர்களை சூழ்ந்தன. அத்தியாயம் 20. வில்பர்ட் சொன்னபோது ரொம்ப சாதாரணமாய்த்தான் தோன்றியது. அவைகளை நேருக்கு நேர் பார்த்தபோது ஒரு இனம் புரியாத அதிர்ச்சி ஜெனிஃபரின் நெஞ்சுக்குள் ஊடுருவி சென்றது. 2 கண்களை தவிர முழுக்கென்று இருந்தன. எண்ணெயில் ஊறப்போட்ட பச்சை மிளகாய் போல அருவருக்க வைக்கும் பளபள உடம்பு. அவைகள் சூழ்ந்து நின்றதிலேயே ஏதோ மின்னலை தங்களை தாக்குவதை அவளால் உணர முடிந்தது. வெப்ப கதிர்கள் பரவின. ஜெனிஃபர் லேசர் பிஸ்டலை இயக்கிய போது அதன் கதிர்கள் அவற்றை தாக்காமல் அந்த மேனியில் பட்டு வழுக்கிச் சென்று விட்டது. வில்பர்ட் குரலை நடுங்கி போய் அவளை பார்த்தான். அப்பவே சொன்னனே ஜெனி, நீதான் கேட்கல.
மனசின் மையத்தில் இயல்பான கலக்கம் தோன்றினாலும் ஜெனிஃபர் உறுதியை வரவழைத்து கொண்டு சொன்னாள். இவைகளை பார்த்து பயந்து நடுங்கிறதுல ஒரு அர்த்தமும் இல்லை வில்பர்ட். நண்பர்களுக்கு ஏற்பட்ட கதி நமக்கும் ஏற்படாமல் நம்ம பார்த்துக்கணும். என்ன ஆனாலும் சரி, போராடி பார்த்தரலாம். அப்படி அவள் சொல்லி கொண்டிருக்கும் போதே சூழ்ந்து நின்ற உருவங்களில் ஒன்று கையில் வைத்திருந்த ஒரு டார்ச் போன்ற அமைப்பை இயக்க ஒரு கனத்த இருட்டு போர்வை அவர்களை சூழ ஆரம்பித்தது. தார் புற்றுக்குள் மூழ்கிவிட்ட மாதிரியான உணர்வு. மைக்கேல் இந்த இருட்டைத்தான் சொல்லியிருக்க வேண்டும். ஜெனிஃபர் அப்படியே மண்டியிட்டு உட்கார்ந்து தன் கையில் இருந்த வெப்பன் கிட்டிலிருந்து ஷாக்கிங் டிவைஸை விடுவித்து அந்த உருவங்களை நோக்கி இருட்டில் குத்துமதிப்பாய் எலக்ட்ரிக் ஷாக்கை உபயோகித்தாள். எந்த பலனும் இல்லை. உருவங்கள் வினோதமாய் சிரித்தன. இவர்கள் மின்சாரத்தை தின்பவர்கள். பிளாட்டினம் ஸ்வர்ட் லேசர் சக்தியை உபயோகப்படுத்தி பார்க்கலாமா? செயல்பட்டாள். 1 அடி நீளம் இருந்த பிளாட்டினம் டிவைஸை நீட்டி ரோஜா நிறக்கதிர்களை சுற்றிலும் பாய்ச்சினாள். லேசர் பாய்ந்ததும் உருவங்கள் அலறியது. ஆ! ஜெனிஃபர் திடுக்கிட்டாள். அது மனித குரல். அத்தியாயம் 21. ஒயிட்மேனும் டாஃப்னியும் அந்த அறுகோண வடிவ அறைக்குள் அடைக்கப்பட்டிருந்தார்கள். அங்கே சந்திர மண்டலத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது ஒன்றுமே புரியவில்லை அவர்களுக்கு. மௌனத்தை சுமந்த பச்சை நிற உருவங்கள் அடிக்கடி வருகின்றன, இடம் மாற்றுகின்றன. பக்கத்து அறையில் மைக்கேலும் சசாங்கும் அடைப்பட்டிருந்தார்கள். அறைக்குள் பிராணவாயு நிரப்பப்பட்டு இருந்தது. சசாங் மைக்கேலிடம் சொன்னான், உங்களை அழிப்பதற்காகத்தான் நாங்கள் இங்கே வந்தோம். ஆனால் இங்கே நமக்கு முன்னமே வேற யாரோ நம்ம 2 கோஷ்டியையும் அழிக்க காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க யாருன்னு தெரியலை. சந்திர மண்டலத்தை தற்காலிகமாக உருவாக்கியிருக்காங்க. நம்ம விட புத்திசாலிங்க, அதில் சந்தேகம் இல்லை. இப்போ நம்மளால் என்ன செய்ய முடியும்? தப்பிக்க நினச்சா தப்பிக்கலாம். எப்படி தப்பிக்க முடியும்? அசஞ்சா மின்சாரம் தாக்குதே. மின்சாரத்தை முடமாக்க வேண்டியது தான். அதை நம்மளால் செய்ய முடியாதே. முடியும். எப்படி? அங்கே மின்சார பேனல் போர்டு தெரியுறது உங்களுக்கு தெரியுதா? ஆமாம். நம்ம ஷூக்களை கழட்டி பேனல் போர்டில் இருக்கிற லீவரை குறிப்பார்த்து அடித்து அதை கீழே இறக்குனா போதும். குறிப்பார்த்து அடிக்க முடியுமா? முயற்சித்து பார்க்கலாம். சசாங் தன் ஷூக்களை கழற்றினான். முதலில் வலது கால் ஷூவை கழற்றி பேனல் போர்டை குறிப்பார்த்து அடித்தான். லீவருக்கு சற்று தள்ளி விழுந்தது அடி. பேனல் போர்டில் லேசாய் தீப்பொறி கிளம்பி அடங்கியது. அடுத்தது இடது கால் ஷூ. சசாங் குறிப்பார்த்து அடித்தான். லீவர் இறங்கிய வினாடி பேனல் போர்டின் சிவப்பு விளக்கு அணைந்து பச்சை விளக்கு எரிந்தது. டாஃப்னி, ஒயிட்மேன் பக்கத்தறையிலிருந்து ஓடி வந்தார்கள். சசாங் கத்தினான், வாங்க சீக்கிரம், அந்த உருவங்கள் வரதுக்குள்ளே ஸ்பேஸ் கிராஃப்ட் இருக்கிற இடத்துக்கு போயிடலாம். ஓட ஆரம்பித்தவர்கள் திகைத்தார்கள். எதிரே அந்த 2 பச்சை உருவங்கள். மைக்கேல், அவங்க வந்துட்டாங்க, வேகமாக என் பின்னாடி வா. பச்சை உருவங்களில் ஒன்று சிரித்தது. அதற்கு அவசியமே இல்லை. அந்த குரல் ஜெனிஃபரின் குரல். ஜெனிஃபர், நீயா? மைக்கேல் கத்த தன் உடம்பில் போர்த்தியிருந்த பச்சை நிற ஆடையை உரித்தாள் ஜெனிஃபர். பக்கத்தில் இருந்த உருவமும் ஆடையை கலற்ற அது வில்பர்ட் கத்தினான். இந்த உடையில் இருந்ததால தான் நாங்கள் தப்பிக்க முடிஞ்சது. பேச அவகாசம் இல்லை. நம்ம 2 கோஷ்டிக்கும் எதிரான ஒரு கோஷ்டி இங்கே இருக்குது. அந்த கோஷ்டியில் இருந்த சில பேரை நானும் ஜெனிஃபரும் அழிச்சிட்டோம். இன்னும் சில பேர் இருக்காங்க. அவங்க கிட்டேருந்து நம்ம எப்படியாவது தப்பிச்சுக்கணும். அந்த பச்சை உருவங்களில் ஒன்றை நாங்கள் பிடிச்சு விசாரித்த போது தான் சில அதிர்ச்சிகரமான உண்மைகள் எங்களுக்கு கிடைச்சது. என்ன அது? பிறகு பேசிக்கலாம். முதல்ல தாய்க்களத்துக்கு போய் சேர்ற வழியை பார்க்கலாம். ஓடினார்கள். தொலைவில் லூனார் மாட்யூல்கள் தெரிந்தன. 6 பேரும் கங்காருக்களை போல் குதித்து ஓடினார்கள். சீக்கிரம், அவங்க வர சத்தம் கேட்குது. கடவுளே, மறுபடியும் அவங்கக்கிட்ட மாட்டினோம், நம்ம தொலைஞ்சோம். வேகமாக ஓடுங்க. ஓட்டமாய் ஓடி லூனார் மாட்யூலுக்குள் ஒவ்வொருத்தராய் நுழைந்தார்கள். சீக்கிரம். தொலைவில் 4-5 பச்சை உருவங்கள் தெரிந்தன. ஜெனி, சீக்கிரம் லூனாரை கிளப்பு. ஜெனிஃபர் செயல்பட்டாள். லூனார் மேலே எழும்பியது. அத்தியாயம் 22. விண்கலம் பூமிக்கு திரும்பிக் கொண்டிருந்தது. அதில் ஜெனிஃபர், மைக்கேல், ஒயிட்மேன், சசாங், வில்பர்ட், டாஃப்னி இருந்தார்கள். இப்போது 6 பேரும் நண்பர்கள். ஜெனிஃபர் சொல்லி கொண்டிருந்தாள், அந்த பச்சை கலர் உருவங்களை பார்த்ததும் நான் பயந்து போயிட்டேன். ஆனால் போராடி பார்த்தரலான்னு முடிவு செஞ்சு துணிச்சலும் வந்துச்சு. என் துணிச்சலுக்கு காரணம் என்னோட வெப்பன் கிட்டில் இருந்த சில பிளாட்டினா ஆயுதங்கள் தான். நான் பிளாட்டினா ஸ்போர்ட் லேசரை பயன்படுத்தியதும் அந்த உருவங்கள் மனித குரலில் கத்துனதும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவங்க வேற்று கிரகவாசிகள் அல்ல, நம்மை போன்ற மனிதர்கள் தான். கொஞ்சம் அதிநவீன விஞ்ஞானத்தை வச்சுக்கிட்டு நம்ம பயமுறுத்தி விளையாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அவர்கள் மனிதர்கள் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலும் வில்பர்ட்டுக்கும் தைரியம் வந்துச்சு. 2 பேரும் சேர்ந்து பிளாட்டின லேசர்களால் தாக்க அவங்க வீழ்ந்துட்டாங்க. உயிரோடு ஒருவனை பிடிச்சு விசாரித்தோம். அப்போதான் எல்லா உண்மைகளும் வெளிப்பட்டுச்சு.
என்ன உண்மைகள்? சசாங் கேட்க ஜெனிஃபர் தொடர்ந்தாள். அவர்கள் அரபு நாடுகளைச் சேர்ந்தவங்க, ஏறக்குறைய விஞ்ஞானிகள். லேசர் துளைக்காத ஆக்சிஜன் நிரம்பிய வெப்ப கதிர்களையும் மின்னோட்ட அலைகளையும் வெளிப்படுத்துகிற விசேஷ பச்சை நிற ஆடைகளை தான் அவங்க போட்டிருந்தாங்க. ஒரு குழுவாக இவர்கள் இங்கே வந்து சில மாதமாக தங்கியிருக்காங்க. அமைதிக்காக நாசா இந்த பயணத்தை மேற்கொண்டுச்சு. ஆனால் சில நாடுகள் அதனோட நோக்கத்தை சந்தேகிச்சாங்க. ஆனால் உண்மையாக அப்படிப்பட்ட இராணுவ காரணங்களுக்காகவும் நாச வேலைக்காகவும் இங்கே வந்து முகாம் போட்டிருக்கிறது அரபு நாட்டு விஞ்ஞானிகள் தான். இங்கே உள்ள அபூர்வ உலோக அணுக்களை பயன்படுத்தி விபரீதமான விஞ்ஞான கருவிகளையும் ஆயுதங்களையும் தயாரித்து சந்திர மண்டலத்தை ஒரு ஆயுத கிடங்காக மாற்றுறதுக்காக இங்கே வந்திருக்காங்க. இதை வச்சு உலகத்தோட வல்லரசு நாடுகளை மிரட்டுறதே அவங்களோட நோக்கம். இப்போ அவங்களோட திட்டம் அம்பலத்துக்கு வந்துருச்சு. சசாங் ஜெனிஃபரை ஏறிட்டான். நாசாவின் நல்ல நோக்கத்தை ஜப்பானிய அரசு தவறாக புரிஞ்சுக்குச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் உங்களோட பயணத்துக்கு இடைஞ்சல் விளைவிக்க முற்பட்டோம். மன்னிச்சுக்கோங்க. இதற்கெல்லாம் காரணம் அந்த நிக்சன் தான். நாசாவை பற்றி தவறான தகவல்கள் கொடுத்து எங்களை தப்பான வழிக்கு திருப்பி விட்டவன் அவன்தான். சென்றதை மறப்போம் சசாங். நம் 2 நாடுகளும் பகைமையை மறந்து விண்வெளி ஆராய்ச்சியில் ஒன்றுபட்டால் உலக நலனுக்கு கேடு விளைக்கும் உண்மையான எதிரிகளை கண்டுபிடிச்சு அழிச்சிடலாம். இது முதல் படிதான். சமாதானத்துக்காக பாடுபடுற நமக்கு வெற்றி காத்திருக்கு. டாஃப்னி தலையசைத்தாள். நிக்சனின் சேர்க்கை என்னையும் குற்றவாளியாக்கிடுச்சு. செவ்வாய் கிரக பயண ஏற்பாட்டில் என் கம்ப்யூட்டர் நிபுணத்துவத்தை நாசாவுக்கு அழிச்சு என் ஒத்துழைப்பை காட்டுவேன். ஜெனிஃபர் சிரித்தாள். நீயும் வில்பர்ட்டும் நிக்சனோட கருவிகள். உங்கள் மேலே எந்த தவறும் இல்லை. கோர்ட்டில் நீங்கள் அப்ரூவராக மாறி நிக்சனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தா போதும். அதை நிச்சயமாக செய்வோம். வில்பர்ட் குறுக்கிட்டான். ஜெனிஃபர், உன்கிட்ட ஒரு பர்சனல் கேள்வி. என்ன? உனக்கும் எனக்கும் இடையே இருந்த வெறுப்பு போயிடுச்சுனாலும் நீ மைக்கேலோட சேர்ந்து இப்போ வாழ்கிறதுனால நான் இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். என்ன முடிவு? டாஃப்னியை நான் திருமணம் செஞ்சுக்க போகிறேன். தாராளமா. இப்போதே என்னோட வாழ்த்துக்கள். எல்லோரும் சிரிக்க விண்கலம் ஒரு சரியான கோணத்தில் பூமியின் வாயு மண்டலத்தில் ஒருவித இரைச்சலோடு நுழைந்தது. பூமியின் கண்ட்ரோல் அறை தொடர்பு கிடைத்தது. திஸ் இஸ் நாசா கண்ட்ரோல் ரூம். நான் ஜெனிஃபர். ஜெனிஃபர், கடந்த பல மணி நேரங்களாக விண்கலத்தோட தொடர்பு இல்லை. என்ன நடந்தது அங்கே? ஜெனிஃபர் சொல்ல ஆரம்பிக்க நாசா ஆராய்ச்சி கழகத்தின் அத்தனை மானிட்டர் திரைகளிலும் ஜெனிஃபர் உற்பத்தியாகி நடந்த சம்பவங்களை கோர்வையாய் சொல்ல ஆரம்பித்தாள். முற்றும்.